மாஸ்டர்ஸ், இப்பொழுது நாம் இந்த அதாவது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற பேட்ச் 13 நிறைவு நாள் விழாவுக்கு வந்திருக்கோம். இன்று இந்த நாளை சிறப்பிக்க நம்மிடம் நமது சீனியர் மாஸ்டர் சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள் நமக்கு ஆசிகளும் வாழ்த்துறைகளும் கூற வந்து இருக்கிறார்கள். அவர்களை நான் பணிவுடன் வரவேற்கிறேன். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமங்கள். மகாதர் டிவி ஃபவுண்டேஷன் ரகுநாதன் சார் அவர்களுக்கும் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். ஏனென்றால் இந்த தமிழ் ஜூம் செஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம ஒவ்வொரு மாசமும் நிறைய மாஸ்டர்ஸுடன் புது ஞானத்துடன் நிறைய தியானம் பயிற்சியுடன் நாம முன்னுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை. நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு உதவும் அப்படி என்றால் இந்த தியான பயிற்சி, இந்த ஞானமும் மட்டும்தான். ஸோ இது வந்து வீட்டில் அமரும்படியே நமக்கு கிடைக்கிறது அப்படி என்றால் இவங்களோட முயற்சி மட்டும்தான். ஸோ இவங்க அவங்களோட நேரத்தையும் அவங்களோட எனர்ஜி அவங்களோட ஞானத்தையும் எல்லாரு கூடயும் பகிர்ந்து கொள்றாங்க. ஸோ நம் தமிழ்நாட்டின் சிறப்பான ஒரு இது வந்து நாம் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற விஷயத்தை வார்த்தைகளோடு இல்லாமல் செயல்முறை கொண்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிற இந்த டீமுக்கு வந்து நாம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். அந்த கமிட்மெண்ட், ஒரு கமிட்மெண்ட் என்றது நாம எடுத்தா எப்படி அதுல நிக்கணும், அது எப்படி வந்து யாரு வந்தாலும் வரலைனாலும் அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த லிங்க்ஸ் அமுச்சு திருப்பி அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நாம புரிந்து கொண்டு இது சரியா பயன்படுத்திக்கணும். ஸோ யாரோ ஒருத்தர் நமக்காக இவ்வளவு செய்யும் போது நாம நமக்காக எவ்வளவு செய்யணும், நம்ம நேரத்தை எவ்வளவு கொடுக்கணும், நமக்காக நம்ம எவ்வளவு பயிற்சி செய்யணும், இந்த ஞானத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நாம பார்த்துக்கணும். ஸோ நாம வந்து நேரத்தை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு யாரு மிகப்பெரிய எனிமி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்மளோட மனம், நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம எண்ணங்களை விட வேற யாருமே நமக்கு தீமை செய்ய முடியாது வெளியில இருந்து. அதனால அதை சீர்படுத்திக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி வந்து இந்த தியான பயிற்சி. ஸோ எப்போ வந்து நம்ம இந்த பயிற்சி ரெகுலரா பண்ணுவோமோ நம்ம எண்ணங்கள் வந்து சீரா இருக்கும், நம்ம மனம் வந்து அமைதியா இருக்கும். அப்போ நமக்கு நாமளே ஒரு மிகப்பெரிய நண்பரா மாறுவோம். ஸோ இதுக்கான வழி நமக்கு இந்த தியான பயிற்சி. இது மகாதர் ஃபவுண்டேஷன் அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 1 வருஷம் நாம வந்து தொடர்ந்து இந்த ஞானத்தை நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம். ஸோ நாம வந்து இதை வந்து ஒரு 1 இயர் செலிப்ரேஷன் என்றது பண்ணிட்டு இருக்கிறோம் திருவண்ணாமலையில். ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா கலந்துக்கணும். யாரெல்லாம் இந்த தமிழ் ஜூம் செஷன்ஸ்ல அட்டென்ட் பண்றீங்களோ, நீங்க வந்து யாரெல்லாம் நல்லா இருக்கணும், யாருக்காவது நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள எல்லாரையுமே கூப்பிட்டு வரணும் நேரடியாக. ஏன்னா நாம் இத்தனை நாள் போன் மூலியமா ஜூம்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களை எல்லாருமே நேரா சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அதே போல எத்தனையோ குருமார்களும் எத்தனையோ பேரு இந்த ஆல்டர்னேட் மெடிசன் அப்படி என்ற இந்த மருத்துவ இது என்ன சொல்றது, ஸோ இந்த மெடிசன்ஸ் இல்லாத வாழ்க்கை பெறுவதற்கு இருக்கிற எல்லா வழிமுறைகளும் சம்பந்தப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஞானத்தை பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஸோ இது வந்து நேரடியாக நமக்கு கிடைக்க போகுது திருவண்ணாமலையில் 2 நாள், முழு 2 நாள். ஸோ 15, 16, 17 கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ளையர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நாம எப்படி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைப்போமோ அதை போல நாம் எல்லாருமே அழைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த செஷன்ஸ்க்கு. உங்க ஊர்ல உங்க நண்பர்களுக்கு, ஃபேமிலிஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த நோட்டீஸ் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை. யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க நம்ம அதை வந்து டிசைட் பண்ண தேவையில்லை. இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது,
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கட்டாயமா வாங்க அப்படி என்று நாம வீட்டுக்கு வீட்டு போய் கடைக்கு கடை போய் நாம நோட்டீஸ் கொடுக்கறது வந்து நம்மளோட கடமை. இது மிகப்பெரிய சேவையா இருக்கும். ஸோ நாம யாருக்குமே காசு கொடுத்தோ இல்லை என்ன பண்ணியும் நன்மை செய்ய முடியாது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சேர்த்தா மட்டுமே போதும், அதுவே அவங்களுக்கு கோடி கோடி நன்மைகள் செஞ்ச மாதிரி. நம்ம ஒரு 100 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தா அதுல ஒருத்தர் அட்டென்ட் பண்ணா கூட அதனோட புண்ணியம் நமக்கு வந்து சேரும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை மாறுவதுக்கு நாம ஒரு துணையா இருக்க போறோம். அதனால எந்த ஒரு இதுவும் இல்லாம, கூச்சமும் இதுவும் இல்லாம எல்லாருக்குமே இந்த நோட்டீஸ் கொடுக்கணும், அழைக்கணும் இந்த ப்ரோக்ராம்க்கு வர சொல்லி. அதே போல நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் நடக்க போற மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி நம்ம பழனியப்பன் சாருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்களே. இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் 1/4/2025 அன்று ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக எங்களுடன் பயணித்து எங்களுக்கு வழிகாட்டி வருகிறார்கள் நமது சீனியர் மாஸ்டர் சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நமது பிஎம்சி தமிழ் குரூப்ஸ் உள்ள மாஸ்டர்ஸ்களை அவர்களை இந்த வகுப்புகள் எடுக்க சொல்லி அவர்களை ஊக்குவித்து எங்களையும் ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாதமும் எந்த ஒரு சிறப்பாக ஒரு செயலாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்களுடைய உதவியால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து வருகிறது. மேலும் இந்த மே 15, 16, 17 3 நாள் நிகழ்ச்சி தியான யக்னம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மகோதார் அறக்கட்டளை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை பல மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். அதற்கு நமது குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சார் அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு வழிவகுத்து வருகிறார்கள். அதற்கும் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள் வழிகாட்டி சிறப்பாக நடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மே 15, 16 நிகழ்ச்சிகளில் தங்கள் வழிகாட்டுதல்படி மிக சிறப்பாக நடைபெறும் என்று நான் உங்களுக்கு ஒரு அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வுடன் அந்த கடமைகளை நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்றைக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சி இறுதி நாள் நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த மாதம் சிலபஸ் லேஅவுட் சார் நேற்றே அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காரு. அதையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் மேடம். வித் யுவர் கைண்ட் அப்ரூவல் வி வில் பி ப்ரொசீடிங் டு தி மே மந்த் சிலபஸ் மேடம். இந்த மே 1 வந்து புத்த பூர்ணிமா நிகழ்ச்சினால 2, 3 சாட்டர்டேனால வந்து 4th இருந்து ஆரம்பிக்குது மேடம். மே அதாவது இந்த தொகுதி பேட்ச் 14 ஸ்டார்டிங் டே. அதுக்கும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நமது தியான யக்னத்துக்கும் நீங்க எங்களுக்கு சிறப்பாக வழிகாட்டி அந்த ஒரு நிகழ்வுகளை எங்களுக்கு ஒரு 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 அடுத்த ஒரு நிகழ்வுக்கு உதாரணமாக இது இருக்க வேண்டும் என்று சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி நான் பணிவுடன் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். நான் என்னுடைய நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து செய்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அதே போல இன்னொரு சின்ன விஷயம், எல்லாருமே இந்த செஷன்ஸ் எல்லாமே நமக்கு 1 வருஷம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. இப்போ கூட இந்த நிகழ்ச்சி வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் இருந்தாலும் இது நடத்துறதுக்கு நிறையவே காசு செலவாகும். அதனால யாருக்கு என்ன முடியுமோ கண்டிப்பாக நம்ம காசும் உதவி செய்யணும், டொனேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்களையும் அன்னதானத்துக்குன்னு கேட்டு நாம டொனேஷன்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும். ஸோ இது நம்ம எல்லாரும் இணைந்து நடத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த சார் சொல்ற மாதிரி தன்வந்தன் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ஸ், நம்மளோட உடல் அளவில் நம்ம ப்ரெசன்ட் இருக்கணும். அண்ட் மன அளவில் நாம எப்படி இதை வந்து அருமையா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானிங்லயும் இருக்கணும். அதே போல தன் அப்படின்னா காசு பணமும் தேவை இந்த ப்ரோக்ராம்க்கு. அதனால எல்லாருமே எல்லா வகையிலுமே உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம். தேங்க்ஸ். மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் சார் திருச்சியிலிருந்து தேங்க்ஸ் டு ஆல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம். உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.
தேங்க்யூ. எஸ் மேடம், எஸ் மேடம். ரொம்ப மகோதர அறக்கட்டளை வந்து இதை வந்து ரொம்ப இலவசமாக கொடுக்கறது என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. இப்போ மேடம் அறிவுறுத்தப்படி அந்த தன் மன் தன் நம்ம ஃபாலோ பண்ணி டொனேஷன்ஸை கெதர் பண்ணி அந்த உணவுகளுக்கும் நம்ம வந்து உதவி பண்ணணும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய புக் அனுப்புவார்கள். 30-40 ஸ்லிப் உள்ள புக்கை வந்து கொரியரில் அனுப்பிச்சு வைக்கிறோம். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த நிகழ்ச்சி வரும்போது கூட திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம். முன்வாருங்கள். அனைவரும் எல்லா மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்தணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். நான் ஐ வில் ஃபர்தர் ப்ரொசீட் மேடம். எஸ் சார். தேங்க்ஸ் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் வந்து நமக்கு வந்து ஒரு அறிவுரை சொன்னாங்க. அவங்களுடைய அறிவுரையில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நமக்கு சொல்வது, நம்ம இந்த நிகழ்வுக்கு வருவது இல்லாமல் வாணியம்பாடி நிகழ்வுக்கு வருவாங்க, வேலூர் நிகழ்வுக்கு வருவாங்க, சென்னை நிகழ்வுக்கு வருவாங்க. இன்னும் நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும், அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி உள்ள வரை அனைத்து மாவட்டங்களிலும் அவங்க பயணித்து எல்லா நிகழ்வுகளையும் ஒரு ஓய்வற்ற நிலையில் அவங்க செயல்படுறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பு வந்து நமக்கெல்லாம் ஒரு உதாரணம். ஒரு அன்பு மிக்கவங்க. அதாவது அந்த அன்புக்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். நேரில் போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களுடைய வழிமுறைலாம். நான் வந்து ஒரு நில்லு தான், ஒண்ணுமே இல்லாத ஆள். நான் இங்க வந்தப்ப என்னை வந்து உற்சாகப்படுத்தி இன்னொன்னும் பழனியப்பன் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் உற்சாகப்படுத்தி என்னை வழிகாட்டி இந்த ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முழு பிறப்பு வந்து நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் தான். தன்னுடைய சகோதரனை போல என்னை பாவித்து என்னை வந்து ஒரு வழி நடத்தி இந்த நிகழ்ச்சியை நடக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய கனிவுக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. மாஸ்டர்ஸ், இப்பொழுது வந்து இந்த க்ளோசிங் டே ப்ரோக்ராம் வந்து அதாவது நான் முதல்ல வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்திட்டு இருந்தேன். ஆனா சார் என்ன சொன்னாங்க, பெங்களூர்ல இருந்து இந்த க்ளோசிங் டே ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணணும். அவங்க எப்படி வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் இதுல பங்கு கொண்டாங்க, எப்படி இதுல ஒரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் எப்படி கத்துக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததா இந்த தியானத்தை மேற்கொண்டு என்று சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரே ஒரு சிறிய குறிப்பு கூறுறேன். நான் வந்து ரொம்ப வருஷமா தியானம் கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மகோதர அறக்கட்டளைக்கு வந்த பிறகுதான் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் அழகாக கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன். ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு உண்மையாலுமே ஒரு 1/4 மணி நேரம். அப்புறம் அதை அப்படியே 20 நிமிஷம் ஆக்கினேன், 25 நிமிஷம், 30, 40 நிமிஷம், 45 நிமிஷம். இப்போ வந்து நான் 60 நிமிஷம் வரைக்கும் டெய்லி செய்கிறேன். நான் என்னுடைய வயசு 64 வயசு ஆகுதுன்னா இவங்க PSSM கோட்பாடுபடி ஒரு வயதுக்கு தகுந்த ஒரு தியானம் பண்ணணும். அந்த முயற்சி எடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 65 நிமிஷம் ஒரு 70 நிமிஷம் என்னால் உட்கார முடியுது தியானத்தில். ஸோ அது வந்து அது மகோதர் கட்டளைக்கு நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இதனால வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு அமைதியான மனம் கிடைத்துள்ளது. பொறுமையை நான் மெயின்டைன் பண்றேன். எந்த ஒரு இதுலயும் வந்து பொறுமையா இருக்கிறேன். படபடப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸும் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. அதை நான் தெரிவித்துக்கொண்டு மேலும் ஒரே ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நான் என்னுடைய குறிப்பை கொடுக்கிறேன். இந்த மாத நிகழ்ச்சியில் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் திருமந்திரம் பார்ட் 4, 5, 6 பத்தி சீனியர் மாஸ்டர் திரு தயானந்த குப்தா அவர்கள் சிறப்பாக உரையாற்றினாரு. திருமந்திரத்துல வந்து அன்பே சிவம் என்ற கோட்பாடுல வந்து அருமையா சொன்னாங்க. அதுல இருந்த பாடல்களின் வரிகளை சொல்லி நமக்கு அர்த்தத்தை புரிவித்து நம்ம வாழ்க்கையில தியானம் எப்படி மேற்கொள்ளணும் என்று தெரிவிச்சாரு. அடுத்தது 7 நாளிலிருந்து இருந்து அடுத்தது 2 நாளைக்கு டியூட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதர்களின் கடமைகள் என்ற ஒரு குறிப்பில் வந்து நமது சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்கள் வந்து அருமையாக எடுத்துரைத்தார்கள் மனிதரின் கடமையை பற்றி. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதுல வந்து பல கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. அடுத்தது 4 நாள் வந்து சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற குறிப்பில் வந்து சேதத்திலிருந்து ஸ்ரீலங்கா பேசினாங்க. அவங்க சொல்லும்போது நான் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, நோ பேராசை, அகங்காரம் கூடாது, ஆடம்பரம் கூடாது, ஆசை கூடாது, கர்வம் கூடாது, மோகம் கூடாது, நாம் என்னைக்கும் உண்மையை ஃபாலோ பண்ணணும், சொசைட்டிக்கு நம்ம ஒரு விளக்கு தூணா இருக்கணும் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 10/4/2026 3/4/2026 வந்து நமது ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபல்ஸ்ல வந்து பார்ட் 1ல வந்து நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் பேசும்போது சர்க்கேடியன் கிளாக்கு,
அதுல வந்து வயிற்றை பற்றி சொன்னாங்க. நம்ம பல ஆர்கன்ஸ்ல இருக்கு, வயிற்றை பத்தி சொன்னாங்க. வயிற்றோட நேரம் வந்து 7 to 9 காலையில. அந்த நேரத்துல அந்த உணவு முறைகளை பத்தி சொன்னாங்க, டைஜஸ்டிவ் ப்ரொசீஜர் பத்தி சொன்னாங்க, தன் மண் தன் அதை பத்தி எடுத்துரைத்தார்கள். அடுத்தது மீண்டும் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் 10/4/2026 பார்ட் 2 ஷோ வரும்போது நமது திருப்பதியிலேருந்து சிவாஜி சார் வந்து பேசினாரு. அவர் வந்து இந்த கிரியா யோகத்தை பத்தி சொல்லி அந்த ப்ரொசீஜரை பத்தி அழகா எடுத்துரைத்தாரு. அது வந்து அதாவது கிரியா யோகாவின் ஆரம்பம் வந்து நமது பகவதார் பாபாஜி நமது அதுல வந்து அவர் வந்து பாம்பு உருவில் இருந்தார். அந்த அந்த மௌனத்தை கடைபிடித்து போடும்போது அந்த மூச்சு கற்ற வரும்போது அந்த பாம்பு உணர்வு அப்படியே எனக்கு தெரிஞ்சது. அது அவர் சொன்னது அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப அருமையா இருந்தது. அவர் வந்து இந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் நமது 15, 16, 17 நிகழ்ச்சியில் வராரு, வந்து சிறப்புரையாற்றுறாரு. ரொம்ப அருமையா இருக்கும். கிரியா யோகா ஸ்பெஷலிஸ்ட். அதில் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 11/4/2026 அனுஜா மோகம் மேடம் வந்து ஹைதராபாத்ல இருந்து பேசுனாங்க. அவங்க தியான அனுபவத்தை பத்தி பேசுனாங்க. அவங்க பேசும்போது அப்சர்வ் த பிரெத், தாட்ஸை கவனிக்க வேண்டும், மனதை கவனிக்க வேண்டும், சுவாசத்தை கவனிக்க வேண்டும், நாம் சைத்தன்யத்தை ஃபாலோ பண்ண வேண்டும், கான்சியஸ்னஸ் ஃபாலோ பண்ணி நாம் இன்னர் ஜேர்னி செய்ய வேண்டும், அதாவது சைத்தியத்தை உணர வேண்டும் என்று சொன்னார்கள். 13/4 15 வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் அண்ட் எய்ம்ஸ் என்ற இது பாடத்தில் வந்து நமது சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலேகா மேடம் அவர்கள் சொல்லும்போது, நம்மளாம் ஒரு படைப்பாளி, உணர்வுபூர்வமாக ஈடுபட வேண்டும், விசுவலைசேஷன் பட வேண்டும், அதை பகுத்தறிய வேண்டும் என்று ஒரு 16 பாயிண்ட்டுகளை சொன்னாங்க. கடைசியில் சொல்லும்போது மென்டல் கிளாரிட்டி வேண்டும், எமோஷனல் பேலன்ஸ் வேண்டும், பிசிக்கல் வெல்பீயிங் நல்லா சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். மேலும் 17/4/2026 ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் சயின்ஸ் பார்ட் 3 வந்து நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் பேசும்போது மண்ணீரல் பத்தி சொன்னாரு. மண்ணீரலும் அந்த சர்க்கேடியன் கிளாக்கும் எப்படி இன்வால்வ் ஆகுது, அந்த ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுதான் நமது வந்து ரத்தத்தில் செல்களை உருவாக்குது, அதுதான் எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜிக்கு வந்து நம்ம 9லேருந்து 11 வரைக்கும் அது செயல்படும். அந்த செயல்பாடுற நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவா இருக்கணும், சோர்வு அடையக்கூடாது, எண்ணங்கள் சுத்தமா வச்சிருக்கணும் என்று எடுத்துரைத்தார்கள். அதோடைய பெனிஃபிட், அதுக்கப்புறம் அந்த முத்ரா பாயிண்ட் எல்லாம் எடுத்து உரைத்தார்கள். அது 18/4/2026 சனிக்கிழமை, அதாவது சக்கரா சயின்ஸை பத்தி, சகஸ்காரா சக்கரத்தை பத்தி நமது சென்னை அக்கறையிலேருந்து ருக்மணி பிரியா அல்லுடு மேடம் சிறப்பாக சொன்னாங்க. அவங்க வந்து நம்பர் 1 சக்கராலேருந்து சொன்னாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அனகாதா, விஷுதா, ஆஜனா, சகஸ்காரா. அந்த மூலாதாரத்தை சக்கரத்தை அல்லது ஆக்டிவேட் பண்ணாட்னா அதுல என்ன வரும், பியர் என்ற குணம் வரும், பயம். அதை போக்குவதற்கு ட்ரஸ்ட், நம்பிக்கை இருக்கணும். சுவாதிஷ்டான அதுக்கு வந்து கில்ட்டு, குற்ற உணர்வு மாதிரி வரும். அதை போக்குறதுக்கு நமக்கு ஒரு இன்னசென்ட் ஃபீலிங் இருக்கணும், நோ ஈகோ இருக்கக்கூடாது. மணிப்புரா சக்கரா வந்து அந்த வந்து பேலன்ஸ் வந்து ஷேம் என்ற உணர்வு வரும். நோ அதுல வந்து நம்ம வந்து நோ இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்று சொன்னார்கள். அனகாதா சக்கரா, ஹார்ட் சக்கரத்தை பேசும்போது சோகம் என்ற உணர்வு வரும். அதுக்கு வந்து எப்பவுமே பி எ சைல்டு குவாலிட்டி, ஒரு குழந்தையின் எண்ணம் போல் நம்ம செயல்படணும். அடுத்தது விசுத சக்கரா சொல்லும் போது பொய் என்ற உணர்வு வரும். அதுக்கு வந்து நம்ம என்னைக்கும் உண்மையா இருக்கணும், பொய் கூடாது, நோ ஃபால்ஸ் என்று சொன்னார்கள். ஆஜனா சக்கரா என்று சொல்லும் போது அது வந்து மாயை லைஃப் உருவாக்கும். அது வந்து பிலீஃப் சிஸ்டம் நம்ம சிறப்பா செயல்பட்டா அது நல்லா இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணலாம். எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வருதான் சகஸ்காரா சக்கரா. அந்த சகஸ்காரா ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து அடையாளத்துக்கு நோ அட்டாச்மெண்ட், நான் அட்டாச்மெண்டா இருக்கணும். இப்படிலாம் அந்த ஒரு நிகழ்வு சிறப்பாக நடந்தது. 20/4/2026 23/4/2020 வரைக்கும் அதுல வந்து ஒரு 3 நாட்கள் வந்து பத்ரிஜி துளசி தளத்தை பத்தி ரொம்ப விரிவா எடுத்துரைத்தாங்க. அது இன்னும் டீப்பா நான் பேசணும், நேரம் கொண்டு மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்றேன். மேலும் வந்து 22/4 வந்து இன்றைய எண்ணங்கள் யாரோடவை என்றதுல புதிதாக பேசணும். அதற்கு பதிலாக வந்து ஆனாபானா சதி ஞானத்தை பற்றி நமது மாஸ்டர் திருமதி உமா மேடம் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக நடந்தது. இந்த மாத நிகழ்வுக்கு நமது மாஸ்டர்ஸ், சீனியர் மாஸ்டர்ஸ் அவர்கள் வந்து ஒரு ஆன்மீக ஞானம் உரைத்ததற்கு மிக மிக என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்போ வந்து ஜாயின் பண்றேன் சொல்றாரு, ஜாயின் பண்ணுவாரு.
ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் நான் வந்து இந்த நிகழ்வு வந்து என்னுடைய ரோல் என்னன்னா சிறப்பா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி சிறப்பா இருக்கணும். பேச்சாளர்கள் அவங்க வந்து பேசுற ஆன்மீக கருத்துக்கள் சிறப்பாமைன்னு சொல்லிட்டு ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப அதுக்கு கருத்து கொடுத்து ரொம்ப அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நமது இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் வந்து கடுமையான உழைத்து தான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்கு 100% 200% சப்போர்ட் வந்து நமது சீனியர் மாஸ்டர் சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்களும், நமது டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் அவர்களும், அப்புறம் ரெக்கார்டிங் டீம்ல உள்ள பெங்களூரில் உள்ள திரு ஷோமு சாரு, திரு நந்தினி சாரு, கிராபிக்ஸ்ல உள்ள திரு அருண் சாரு, இவங்கெல்லாம் ஒத்துழைச்சு நம்மள இந்த நிகழ்ச்சியை நடத்த வைக்கிறாங்க. பெரும் பிஎம்சி தமிழ் சேவையிலையும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தராங்க. புது புது மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்ம கருத்துக்களை சொல்லுவாங்க. அருமையான கருத்துக்களை, ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் சொல்ல போறாங்க. ஒரு மாதத்துல ஒவ்வொரு சிலபஸும் நான் அது மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஈவினிங் கிளாஸும் அந்த மாதிரி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த பேட்ச் 13 மாதங்கள் நிறைவு வருவதற்கு முக்கிய காரணமே வந்து நம்மளுடைய மாஸ்டர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். அவங்க தான் வந்து நல்ல ஒரு உணர்வுபூர்வமான டெடிகேஷனா வராங்க. நான் சங்கல்ப தியானம் பண்ணும்போது அதுலயும் வராங்க. தமிழ் நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, கருத்துக்களை சொல்றாங்க. சார் இது எப்படி பண்ணணும், முத்ராஸ்லாம் எப்படி பண்ணணும் என்று சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து முடித்து 5:30 மணி கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் கரெக்டா வந்துடுறாங்க. நான் 5:25க்கு நான் ஆன் பண்றேன்னா 5:20க்கு ஆன் பண்றேன்னா அப்பயே வராங்க மாஸ்டர்ஸ் வந்து கரெக்டா அந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்றாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கு. என்னோட வயதில் பெரியவர்கள் வந்து சொல்றாங்க, மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் சொல்லணும், மாஸ்டர் திரு கதிரேசன் சார் சொல்லணும், மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் என்னோட பெரியவங்க வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஒரு உதவிகரமா இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய ஒரு அனுபவத்தால தான் இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் சிறப்படையுது. நமது தமிழ் மக்கள் வந்து இந்த மகவதார் அறக்கட்டளை நிறுவனத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக சிறந்த முறையில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பிஎம்சி தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீக ஞானம் வருதோ அதே மாதிரிதான் இவங்க மகோதார் அறக்கட்டளை மிக சிறந்த முறையில் அந்த ஆன்மீக ஞானத்தை நம்ம கொடுப்பதற்கும் தியானத்தை மேற்கொள்வதற்கும் வழிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இலவசமா செய்யறது இல்லாம நமது பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜியின் அந்த கோட்பாடுகள் PSSM 18 கோட்பாடுகள் பத்தி நான் இன்னொரு நாள் பேசுறேன். அவர் வந்து நீ கத்துக்கினியா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடு, அடுத்தவங்களுக்கு இதை ஃப்ரீயா சொல்லிக் கொடு, டிரான்ஸ்மிட் பண்ணு, மற்றவங்க பயனடையணும். நம்ம செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது, நான் என்ற உணர்வு இருக்கக்கூடாது, மற்றவங்க சொல்லிக் கொடுங்க. அந்த உணர்வுல இந்த நிகழ்ச்சி வந்து மேலும் 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 சிறப்பாக வலுப்பெற்று விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிக்கு இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்பொழுது வந்து நம்ம மற்ற மாஸ்டர்ஸ் வந்து கருத்துக்களை சொல்லுவாங்க, அவங்கள நான் வரவேற்கிறேன். சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து இப்போ யார் யார் கையை வச்சுங்களோ அவங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேன். எல்லா மாஸ்டரும் பேசலாம், உங்க உணர்வுகளை சொல்லுங்க. மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் முன் வாருங்கள் சார். மாஸ்டர் திரு கதிரேசன் சார், அடுத்தது மாஸ்டர் திருமதி அகிலா மேடம், மாஸ்டர் திரு R சிவகுமார் சார், மாஸ்டர் திரு SR மதன் சார், அனைவரும் முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி நித்யா சுல்ராஜ் மேடம், நீங்க கையை வைத்தனா நான் அட்மிட் கொடுக்குறேன். உங்க கருத்துக்களை சொல்லுங்க, உங்க அனுபவத்தை பகிருங்க, முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி நித்யா செல்ராஜ் மேடம், காலை வணக்கம் மேடம். காலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த ஒரு வருஷம் நல்ல ப்ரோக்ராம், நல்ல கருத்து, நல்ல தெளிவு. தியானத்தினால நல்ல டைம் இருக்குங்க. நல்ல உடல் வந்து சுறுசுறுப்பா இருக்கு, நல்ல ஆரோக்கியம் மேம்படுதுங்க. தியானம் பண்றதுனால ஆரோக்கியம் மேம்படுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணிட்டு வர்றீங்க நீங்களும் சிரத்தை எடுத்து. உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி இது பண்ணி ஆக்டிவேட் பண்றது, முத்ராஸ், யோகா எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துட்டு வர்றீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். ரொம்ப நல்லா நான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அழைச்சு அவங்களோட கருத்துக்களை நமக்கு சொல்ல வச்சு இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க சிறப்பா பண்றீங்க சார். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய சேவை சார். இது மக்களுக்கு நீங்க செய்யறது மிகப்பெரிய சேவை. இந்த சேவை வந்து தொடரணும் சார். இந்த சேவை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் சார். இந்த ஃபங்க்ஷனும் நல்லா நடக்கணும் சார். அதுக்கு எங்களால முயற்சியே நாங்க பண்றோம் சார்.
நீங்க இந்த இது இந்த ஜூம் மெடிடேஷன் இந்த தியானம் உலகம் பூரா பறவை உலக மக்கள் அனைவருமே பயனடையணும் சார். அது எங்களோட வேண்டுகோள் சார். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப சிறப்பா இருக்கு சார் இந்த ப்ரோக்ராம். நாங்க எங்க மருமக கூடி யோகா சொல்லி தராங்க. இந்த அவங்கனால முடிஞ்சதையும் பண்றாங்க. நாங்களும் எங்கனால முடிஞ்சதை பண்றோம் சார். வாலண்டியர்ஸா நாங்க ப்ரோக்ராம் இருக்கு. ப்ரோக்ராம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நாங்க செய்ய முடிஞ்சதை செய்யறோம் சார். நீங்களும் முடிஞ்சதை செய்யறோம் சார். ரொம்ப இதை எல்லாருக்கும் பரவணும், எல்லாரும் நன்மை அடையணும்ன்றது உங்களோட கருத்து தான் எங்களோட சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி நிதா செல்வராஜ் மேடம் அவர்களே. மேடம் ஒவ்வொரு நாளும் கிளாஸை தவறாம அட்டன் பண்ணி அந்த ஜூம் கிளாஸ் நடத்துவதற்கு ரொம்ப ஏதுவா இருக்கிறாங்க. அவங்க கருத்துக்களை தெளிவா சொல்றாங்க. அவங்களுடைய உடல் உபாதைகள்லாம் எப்படி சரியாச்சுன்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்பர்டேஷன்ல. ஸோ அவர்களுக்கு நான் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய மருமகள் மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் ஒவ்வொரு வாரத்துல நமக்கு யோகா பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சிரத்தை எடுத்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இந்த மே 15, 16, 17 தியான யக்னத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். நன்றி சார். நன்றிங்க. அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு SR மதன் சார் கையை உயர்த்துள்ளாரு. அவரும் சிறப்பா செயல்படுறாரு. தன்னுடைய சந்தேகங்கள்லாம் மிக சிறந்த முறையில் கேட்பாரு. அது அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கு. காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். நான் கேக்குதா? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க. நான் இந்த நிகழ்ச்சியை ஒரு 6 மாசமா அட்டன் பண்ணிட்டு வரேன். ஆனா நான் இப்ப லாஸ்ட் ஒரு 2 மாசமா தான் ஒழுங்கா தியானம் பண்றேன். அந்த 2 மாசத்துலயே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. எப்படி நம்ம ஒரு விஷயத்த தினமும் புதுசா இதுல கத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஒவ்வொரு கிளாஸுமே எனக்கு ஒரு லெசனா இருக்கு. அதுல ரிப்பீட்டடா ஆன்மீகம்ன்றது ஒரு சின்ன சிலபஸ், அது உள்ள சாமி கும்பிடுறது மட்டும்தான் ஆன்மீகம் நினைச்சிட்டு. அதுல சயின்ஸும் இருக்கு, அதுல உடலை பத்தி அவ்வளவு விஷயம் இருக்குன்றது இது மூலமா தான் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயம் இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களுக்குமே சொல்றேன் என்னால முடிஞ்சது. இது எல்லாமே இந்த நிகழ்ச்சி மூலமா தான் கிடைச்சு. அதுவும் நீங்க நல்ல மோட்டிவேட்டடா இருக்கீங்க. நன்றி சார். நன்றி சார், நன்றி. நீங்க இன்னும் கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்ற கருத்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் தயக்கம் இருந்தாலும் டவுட் கேட்பேன். அது எவ்வளவு சிம்பிளான டவுட்டா இருந்தாலும் நான் அடுத்தவங்க தவறா எடுத்துக்குவாங்கன்னு அந்த கில்ட் ஃபீலிங்லாம் இருக்காது. நான் டவுட் கேட்டா அந்த ரிப்ளை அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் டவுட் கேளுங்க. நம்ம ஆன்மீக ஞானம் வர்றவங்க கிட்ட டவுட் கேளுங்க. இன்ட்ராக்ஷன் செஷன் இன்னும் அதிகப்படுத்துங்க. அப்படி பேசினீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அடுத்தவங்க ஒரு 10-15 பேர் இந்த ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றாங்களா அவங்களுக்கு பாடம். இந்த யூடியூப்ல இதை பாக்குறாங்க ஒரு 200 பேர் 300 பேர் பாக்குறாங்களா அவங்களுக்கு பாடம். ஸோ நம்ம கேட்கிற கேள்வி அந்த ஞானம் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிராட் மைண்டட் வியூல நம்ம கேள்விகள் கேட்கறது நீ அடுத்தவங்களுக்கு சேரும். அந்த மாதிரி தான் SR மதன் சாரும் கேட்டுட்டு வராரு. ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாஸ்டர்ஸ் அடுத்ததாக முன்வாருங்கள் மாஸ்டர். கையை உயர்த்தலாம் நான் அட்மிட் கொடுக்கிறேன். நமக்குள்ள ஒரு சின்சியாரிட்டி நிகழ்ச்சியில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணா அது எல்லாருக்கும் பயனடையும். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் சீனியர் மாஸ்டர், அவங்க கையை உயர்த்திடலாங்க. காலை வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம். காலை வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேல மேல எங்களுக்காக எல்லாத்தையும் பண்றீங்க. உங்களோட டைம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லி தரீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியா இண்டிவிஜுவலா நான் சொல்லல. அதுக்கப்புறமா நீங்களும் ரொம்ப பாடுபடுறீங்கிறது தெரியுது சார்.
அப்புறமா வந்து இந்த மாசம் மட்டும் அவ்வளவா அந்த இதெல்லாம் வரல சார். அதாவது எக்ஸசைஸ், யோகா, அதுக்கப்புறமா வந்து முத்ரா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கிளாஸஸ் வந்து கம்மியா இருந்தது. நிறைய வந்து தியானத்தை பத்தியே இருந்தது. அதுவும் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இதுவே ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து கரெக்ட் நீங்க மேடம். ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. எஸ் மேடம். ஏன்னா இந்த தாட்டி ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள்ஸ் வந்து காலை வேளையில வந்து 3ஆம் தேதி ஒரு நாள், 10ஆம் தேதி ஒரு நாள், 17ஆம் தேதி 3 நாள் நடந்தது. அதுல வந்து 10ஆம் தேதி வந்து சார் வந்து இதுக்கு போயிருந்தாரு, ஆந்திராவுக்கு போயிருந்தப்ப, ஐ திங்க் இது ராஜமுந்திரிக்கு போயிருந்தப்ப, அங்கிருந்து இவரு பார்த்தேன். திருப்பதியில இருந்து கிரியா கிரியா யோகத்தை பத்தி செஞ்சு காமிச்சாரு. அது சொல்லிட்டு நல்லா இருந்தது. இருந்தாங்க. ஸோ ஆமா. இன்னும் வருங்காலத்துல வந்து யோகா முத்ராஸை பத்தி இன்னும் ஆனா நம்ம அது வந்து திருப்பி வரலையே சார், இதுல வரலையே யூடியூப்ல வரலைங்களா? வந்திருக்கு, யூடியூப்ல. நான் ஷேர் பண்றேங்க. அல்ல, யூடியூப்ல வந்திருக்கு, நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். உங்க நம்பர் சொல்லுங்க மேடம். செல் நம்பர் நான் குறிச்சு வச்சேன், என்னையோ இன்னொரு தாட்டி சொல்லுங்க. சரி சார். 944 ஆ 53 ஆ 43 ஆ 546. நான் அந்த நிகழ்ச்சி ரெக்கார்டட் வீடியோ ஷூரா அனுப்பிச்சு வைக்கிறேன் மேடம். வித்தின் ஏ டே ஆர் 2 அனுப்புறேன் மேடம். ஓகே ஓகே சார். டேக் யுவர் ஓன் டைம் சார். பாவம் இன்னும் இந்த விஷயம் எல்லாம் வர நெக்ஸ்ட் மந்த்துக்கெல்லாம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அந்த ஷெட்யூல்ஸ் போடுறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம திருவண்ணாமலை ஃபங்க்ஷனு அதெல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா நடக்க நான் வந்து காட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா நடக்கும். நீங்க உற்சாகமா வந்து இதுல கலந்துக்கணும். தேங்க்யூ சார். ஐ ரிக்வெஸ்ட் மேடம், திருவண்ணாமலை ஃபங்க்ஷனுக்கு வாங்க மேடம். சார் அது வந்து தூரம் வேற ஜாஸ்தி சார். அதுக்கப்புறமா வந்து நான் யாரையாவது வந்து டிபெண்ட் பண்ணி தான் வர வேண்டியதா இருக்கும். அதனால அது வந்து வெயில் வேற ஃபுல்லா வந்து அக்னி நட்சத்திரம் சார். அது வந்து அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். சாரி சார், நீங்க இவ்வளவு தூரம் பண்றதுக்கு என்னால வந்து வர முடியல. எஸ் மேடம், உங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுங்க மேடம். நன்றி மேடம். மாஸ்டர் தேங்க் மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணி நமக்கு ஒரு வழி நடத்திட்டு போறாங்க. ஒரு வெரி வெரி பாசிட்டிவ் மைண்டட் தான் சொல்லணும் மேடம். ரொம்ப வெரி மச் பாசிட்டிவ் மைண்டட். எந்த ஒரு கருத்தையும் ஓப்பனா சொல்லுவாங்க. நீங்க பண்றதை விடவா சார்? நோ நோ நோ, யூ ஆர் கோர் மேடம். நீங்க சொல்ற கருத்தை வந்து கரெக்டா சொல்றீங்க. அந்த ஒரு இதெல்லாம் நாங்க வந்து நிறைவேற்றுறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ so much. தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் பாண்டிச்சேரியில இருந்து வராங்க. அவங்க கையெழுத்து உயர்த்திடலாங்க. அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். காலை வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம். குட் மார்னிங் மேடம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இந்த 21 ஒவ்வொரு மாசமும் நீங்க இந்த 21 days ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காட்டிட்டு வரீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க சார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க சார். அதே போல எல்லா மாஸ்டர்ஸும் இந்த தியானம் அந்த இதுல இருந்து வரவங்க எல்லாருமே வந்து தியானம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சொற்பொழிவுலாம் நல்லா எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. அந்த கருத்துல இருந்து நாங்க எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். மத்தவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இந்த தியானத்தையும் ஞானத்தையும் வந்து தெளிவா சொல்றாங்க. ஒரு கதை மூலியமாவும் சொல்றாங்க, ஒரு நல்ல கருத்து மூலியமாவும் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். அதே மாதிரி ரங்கநாதன் ஜி வந்து ஒவ்வொரு மனித உறுப்புகள் அந்த இதை வந்து ரொம்ப மேன்மைப்படுத்தி அது என்னன்னு எப்படி ஒர்க் பண்ணுது என்றது அவரும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஒரு லெசனா எடுத்து எங்களுக்கு சொல்றாருங்க சார். நல்லா இருக்குது. அதே போல இந்த திருவண்ணாமலையில ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னீங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. வரலான்னு சாங்ஸ் இருக்கிறேன், ஆனா எப்படின்னு தெரியல. எங்கேயாவது பாண்டிச்சேரியிருந்து வரணுங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார். நான் அவங்களோட சேர்ந்து வரேன். அது வரணும் தான் சார் இருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து ஒரு ஒட்டான வேணும் சார், தனியா வர்றதுக்கு. அது கொஞ்சம் இருந்ததுன்னா ஷூரா இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். பண்ணி நானும் அப்படியே வரேன் சார். வாங்க மேடம், வாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வாங்க வாங்க. ஓகே சார். இந்த வாணியம் படிக்க நான் வந்தேங்க சார். எஸ் மேடம். எஸ் சொன்னீங்க. ஆமா ஆமாங்க சார் வந்தேன். அதே போல இங்கேயும் வரணும்னு ஆசை தான். ஆனா எனக்கு வந்து கூட யாராவது ஷேர் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும் சார். வர மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். யாரோ ஒருத்தர் வந்து இங்க பாண்டிச்சேரியில வரலன்னா கூட நான் அவங்களோட கூட வருவேன் சார்.
எஸ் மேடம், ஷூரா வருவாங்க மேடம், வருவாங்க. எஸ் மேடம். ஓகே சார், அது மாதிரிதான் சொல்லுங்க எனக்கு. எஸ் மேடம், நிச்சயம் ஓகே சார். தெரிவிக்கிறோம். அதே போல சார் எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எப்பப்ப எந்த இடத்துல நடக்குதுன்னு இன்னும் எனக்கு தெரியலைங்க சார். அது நீங்க வந்து மேடம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேடம், எல்லாருக்குமே இது பொதுவான கருத்து தான். அதாவது இப்ப திருவண்ணாமலையில புது பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்கிறாங்க. பஸ்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா அங்க இருந்து பழைய கோயிலுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய வண்டி இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது, மினி பஸ். ஸோ அதுலயும் வந்துடலாம். ஸோ இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு கோயில் கிட்ட வந்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு மேற்கு பக்கம், கோயிலு கிழக்கு பக்கம் வந்து பெரிய கோபுரம், மேற்கால ஒரு வழி இருக்கு, பெரிய அது ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல இருந்து 2 நிமிஷம் தான் நடக்கணும். ஒரு ஜங்ஷன் வரும், திருவூடல் தெரு, திருவண்ணாமலை. அந்த ஜங்ஷன்ல இருக்கு. ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிடலாம் இடத்த. ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி. சோ கோயில்ல மேற்கு கோபுரத்துல அங்க இருந்து 2 நிமிஷம் தான். ரொம்ப ரொம்ப புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்க இருந்து கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா, கோயில்ல மேற்கு கோபுரத்துல இருந்து 2 நிமிஷம் தான் நடக்கும். 2 மினிட்ஸ் தான். எந்த ஒரு சிரமமும் கிடையாது. மெயின் ரோட்ல இருக்கு, எல்லா ஹோட்டல்ஸ் இருக்கு, கடை வீதி இருக்கு. மெயினான நம்ம பாண்டிச்சேரியில நேரு வீதி இருக்குல்ல, அந்த மாதிரி இடம் தான் அது. அதான் சார், தனியா வரும்போது இதெல்லாம் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வருவோம். அதனாலதான் இந்த யாராவது ஷேர் பண்ற கூட வந்தாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவோம் சார். நிச்சயம் தெரிவிக்கிறேன் மேடம். அதே மாதிரி அந்த கல்யாண மண்டப பேர் வந்து வன்னியர் திருமண மகால். திருமண மகால் ஏசியால். எழுதிங்க, நோட் பண்ணீங்க. திருவூடல் தெரு, வன்னியர் திருமண மகால், ஏசி ஹாலு, நம்பர் 62, திருவூடல் தெரு, திருவண்ணாமலை. ஓகே சார். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஆனந்தா திருமண நிலையம் போல இருக்கும். பாண்டிச்சேரியில ஆனந்தா திருமண நிலையம் போல நல்ல பெரிய ஹால். ஆமா, பெரிய ஹால் தான் சார், எனக்கு தெரியும். நல்லா இருக்கும் அது. அப்படின்னா எனக்கு ஆனா தனியா பார்த்துருக்காங்க சார், கொஞ்சம் ஃபியரா இருக்கு, அவ்வளவுதான். நான் அந்த செல் நம்பரையும் அப்புறம் கொடுக்குறேன் அவங்க கிட்ட வாங்கி. ரொம்ப ஈஸி மேடம், ரொம்ப ரொம்ப ஈஸி. பாண்டிச்சேரியில ஆனந்த ஈஸ்வரன் கோயில்ல இருந்து ஆனந்த திருமலை போறோம்ல, அதோட டிஸ்டன்ஸ் கம்மி. அது கிட்டதானே சார்? கிட்டதான் மாதிரிதான் இதுவும். அதனால நீங்க ஈஸியா வரலாம். நன்றி மேடம், நன்றி நன்றி சார். நன்றி சார், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக சீனியர் மாஸ்டர் திரு கதிரேசன் சார் கையை வைத்துள்ளாரு. காலை வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். காலை வணக்கம் சார். ரொம்ப முதல்ல நன்றி தான் சார் சொல்லணும். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் நீங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டு காலையில 4 to 5 அட்டன் பண்ணிக்கிட்டு, திருப்பி 5 to 7 வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு நானூறு கொடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது மாஸ்டர் ரங்கநாத்ஜிக்கு சொல்லணும் சார். ஏன்னா நீங்களாம் இந்த அளவுக்கு முன்னாடி வந்து செய்யலன்னா எங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் கிடைச்சிருக்காது. நாங்களும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நாங்களாம் வெளியே வரதுக்கு ஒரு சான்ஸா கிடைச்சிருக்காரு எங்களுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சுனிதா மேடம் சொன்னாங்க, அதோட சிம்பிளா சொன்னாங்க பாத்தீங்களா சார். அதாவது நம்மளுக்கு வேண்டிய இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையானது தியானம், நாணம். ஸோ அந்த தியானம் நாமும் நம்மளுக்கு வீட்டுல இருந்தே கிடைக்குதுன்னா அதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யணும்னா நம்ம வீட்டுல இருந்தே காத்தால சிம்பிளா உட்காரோம். ஆனா இதுக்கு பேக்ரவுண்ட்ல எவ்வளவு சமாச்சாரம் நடந்தாதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி உங்க ஒர்க் பத்தி சொன்னாங்க. அது உண்மை, 100% உண்மை. ஏன்னா நீங்களாம் வந்து டெய்லி காலையில வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எங்கெல்லாம் இந்த மாதிரி நடத்தி மியூசிக் போட்டு திருப்பி மியூசிக் எல்லாம் பண்ணி திருப்பி மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்றீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். வந்து டெடிக்கேஷன் இல்லைன்னா நாங்களாம் இந்த அளவுக்கு நாங்களாம் பாடியும் பண்ண முடியாது. ஸோ முதல்ல நான் அதுக்குதான் நன்றி சொல்லிடணும். உங்களுக்கு சரி, மாஸ்டர் ரங்கநாத்ஜிக்கும் சரி நன்றியை தெரிவிச்சு சொல்லுங்க சார். அதாவது இந்த மாதிரி ஆரம்பிச்சு 13 மாசம் ஆயிடுச்சு. ஆனா 13 மாசம் போனது தெரியல. இந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. நாங்களும் கண்டினியூவா வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே பெரிய வந்து சக்சஸ் தானே வைங்களேன். ஸோ நாங்களும் மேற்கொண்டு இதுல வந்து வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் இதை கலந்து கொண்டுட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு மீண்டும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு
இன்னும் சரி ரங்கநாச்சிக்கும் சரி நீண்ட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து சார் வந்து என்னன்னா இந்த 2 மாசம் வந்து மாசத்துலாம் வந்து பேசினாங்க. ஒரு முக்கியமானது நான் 2-3 மாஸ்டர்ஸ் சொல்றேன். அதாவது மாச ருக்மணி பிரியாமன் சொன்னாங்க, சகசாரத்தை பத்தி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு வைங்களேன். என்னம்மா அந்த மேடம் வந்து ஆரம்பத்துல இருந்து மூலாதாரத்துல இருந்து சகசாரம் வரைக்கும் சொன்னாங்க. ஒவ்வொரு சக்கரத்தை பத்தி சொல்றப்பையும் ரொம்ப அற்புதமா ரொம்ப சிம்பிளா, அதாவது புரியுற மாதிரி சொல்றாங்க. நம்ம எல்லாமே நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மேடம் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப பாருங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, அப்ப பாருங்க மேக்சிமம் எல்லா மாஸ்டர்ஸும் கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க புரியுற மாதிரி இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான புரியுற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது வரவேற்கத்தக்க சமாச்சாரம். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்லாம் வந்து நம்ம கொடுக்குறப்ப எவ்வளவு ஞானம் கிடைக்குது. நம்ம உடல் பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம், இப்ப ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஞானத்துக்குனால நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியுது. அதனால அதே மாதிரிதான் வரும். அப்புறம் வந்து இது கலைச்செல்வி மேல வந்து துளைச்சேதனத்தை பத்தி சொன்னாங்க. ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமான மாஸ்டர் வந்து சொல்றாரு, யாரு நம்முடைய ரங்கநாஜி வந்து சொன்னாரு, இந்த ஸ்பீன் பத்தி சொன்னாரு. நம்ம உடல்ல என்னென்ன பாகம் எப்படி வேலை செய்யுது ஒரு மாசம் வந்து சொன்னாரு. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெருங்குடல் பத்தி சொன்னாரு, இப்ப வந்து மண்ணீரல் பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம உடம்புல என்னென்ன பாகம் இருக்குது, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சமாஜம். எந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டோம்னா நம்ம இந்த மாதிரிலாம் விளக்கம் தர மாட்டாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து சொல்றது நம்மளுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஞானத்தோட இந்த ஞானம் கொடுக்கறது வந்து பெரிய சமாச்சாரம். அதே மாதிரிதான் கலைச்சாளன் திருநாம கலைச்சாளன் சார் வர்றாரு. அவர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்றப்போ அது மன நோத்து பத்தி சொல்றாரு. அதோட நம்ம உடல்ல என்னென்ன இயற்கை இருக்குது, அந்த உறுப்பு எப்படி வேலை செய்யுது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து இது புதுமையா இருக்கு, பட் தேவையானதா இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா தான் நமக்கு மனசுல இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். நம்மளுக்கு மட்டும் தெரியல, நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் சார். அதான் அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பென்சிவ் கேட்டீங்கன்னா, நான் வந்து போன ஏப்ரல் வந்தது காரணமே என்னுடைய, அதாவது அல்சர் தொந்தரவு இருந்துச்சு, அஜீரண தொந்தரவு தான் வந்தேன். அப்ப எது மெடிசன் எல்லாம் பார்த்துட்டு என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி வந்தேன். சரி வந்தது சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்னு ஆரம்பத்தில் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதோட போன ஏப்ரலுக்கும் இந்த ஏப்ரலுக்கும் எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா அதாவது ஒரு 50% அந்த இருந்து நான் ரிலீஸ் ஆயிட்டேன் அந்த உடல் உபாதியில இருந்து. என்ன காரணம்னா, அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றது இந்த வழியெல்லாம் இருக்கு பத்தியா, முதல்ல பயத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம வியாதியை பத்தி பயந்துக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே உழந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வந்துட்டு போட்டோம், அதை எப்படி கிராஸ் பண்ணு சொல்லி சொல்ல அது நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிறது என்னன்னா, நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அந்த பயம் வெளியே வந்தாவே நம்ம பாதி வந்து ரிலீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கற்றுட்டு இந்த தியான கிளாஸ்ல வந்து மாஸ்டர்ஸ் சொன்ன நான் கிளாஸ் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் இத மாஸ்டர் தியானம் பண்ணிக்கிட்டு மாஸ்டர் சொன்ன கருத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எதிர்காலமும் நல்லா ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரங்கநாச்சிக்கும் சரி, இந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வள்ளிமன் சாருக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார். மிக்க நன்றி. நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார். சேலத்திலேருந்து சார் வந்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் நம்ம கருத்துக்களை சொல்றது இல்லாமல் நம்மளை வழிநடத்தியும் செல்வார். அவரும் சாரும் ஓப்பனாக பேசுவார். ஓப்பன் மைண்டடாக சார் இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு சார்னு சொல்லுவார். அவருக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ், சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மாஸ்டர் முன்வாருங்கள். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார் நாமக்கல்ல இருந்து வராங்க. மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார், மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார், காலை வணக்கம் சார். முன்வாருங்கள், கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு சௌரிராஜன் பக்கிரிசாமி, காலை வணக்கம் சார். பேசுறீங்களா சார்? அன்மிட் கொடுத்துடலாம் சார், பேசுங்க சார். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார், சென்னையிலேருந்து வர்றாரு சாரு. சொல்லுங்க சார், இது உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிருங்க. முன்வாருங்கள்.
நீங்கள் முன் வந்தால் நான் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் பேசுறாருங்க. காலை வணக்கம் சார். இந்த ஆன்மீகத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகி போச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட இந்த பிரமிட்டுக்கெல்லாம் போனா இன்னும் சூப்பரா இருக்கு. நான் 2 ஹைதராபாத் பிரமிட்டுக்கு போனேன் ஒரு வாட்டி. ஹைதராபாத் பிரமிட்ல அந்த செகண்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அன்னைக்குதான் என்ன அந்த எண்ணமற்ற நிலைக்கு போனேன் நான். அதுல இருந்து எனக்கு ரொம்ப இன்னும் எப்படியாவது இது அடையணும், நல்லா ஃபுல்லா பண்ணணும்ன்ற ரொம்ப ஒரு வெறி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வாணியம்பாடி பிரமிட்ல போய் அங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு 3 நாள் கிளாஸ் இருந்தது. அந்த 3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 4வது நாளும் டிக்கெட் கிடைக்கல, அங்கேயே இருந்துட்டோம் நாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப சாத்திய உணவு, 3 வேளையும் கரெக்டா. அந்த பசி நல்லா எடுக்குது. நம்ம வீட்டுல இருந்தா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். ஒரு பழம் சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், பசி இருக்காது. ஏதாவது திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உடம்புல அதுதான் வியாதியே தெரிஞ்சு போச்சு. திருமூலர் சொன்ன மாதிரி பசிக்கும் போது சாப்பிடணும். அதே போல அங்க போய் சாப்பிட்டு அந்த சாப்பாடு அந்த தியானம் எல்லாம் பண்ணும்போது மனது அமைதியாகுது, உடல் நிலை முன்னேற்றம், கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் கூட எவ்வளவு மாற்றங்கள் எனக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. நானு சொல்லிட்டே வந்தேன், இன்னொரு 10 நாள் இருக்கிற மாதிரி வரேன் மேடம் அப்படின்னு. அங்கேயே சேவை செய்யற மாதிரி இருக்கு. அங்கேயே சேவையும் செய்யலாம் நம்ம. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மகாவதார அறக்கட்டளைக்கும் பழனியப்ப சாருக்கும் ரங்கதான் சாருக்கும் எல்லா மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். பார்த்தேன் நானே, நீங்க உங்க போட்டோலாம் வந்திருந்தது. நீங்க வாணியம்பாடியில பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப கத்தல கூட நான் போக முடியல. நீங்க போயிட்டு வந்தது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை நீங்க பகிர்ந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு லெசனா இருக்கும். இப்போ எனக்கே அது ஒரு லெசனா இருக்கு. எனக்கு ஒரு உணர்வு கொடுக்குது. ஓ, நம்மளும் போய் பிரமிட்ல உட்காரணும், நல்லா உட்காந்து அந்த தியானத்தை பண்ணணும். நான் போயிருக்கிறேன், பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் இன்னும் நிறைய செய்யணும் பிரமிட் தியானத்துல. ஸோ சார் வந்து போயிட்டு அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணாரு. அந்த வாணியம்பாடி அனுபவங்களை சிறப்பா சொன்னாரு. ரொம்ப அதுல போய் சேவை எல்லாம் பண்ணலாம், 10 நாள் சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு செய்தி சார் சொல்லியிருக்காரு. நன்றி சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு ரவி சாரு. சாரை பத்தி நான் பெருமையா சொல்லக்கூடாது, அவங்க திருச்சியிலேருந்து வராரு. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் கருத்துக்களை சொல்றாரு. ரொம்ப உற்சாகமா பேசுறாரு, நம்மளை வழி நடத்துறாரு. இவரும் சாரும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. மாஸ்டர் திரு ரவி சாரு, சார் உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேன் சார். ஹலோ, காலை வணக்கம் சார். ப்ளீஸ் காலை வணக்கம் சார். கேக்குதா சார்? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க. காலை வணக்கம் சார். இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து சீனியர் மாஸ்டர்களுக்கும், அனைத்து இது கிளாஸ் எடுத்த சீனியர் மாஸ்டர் பழனியப்பன்ஜி, உங்களுக்கு நீங்க சிறந்த தாராளமா சளி இருமலை கூட பொருட்படுத்தாம எங்களுக்காக 4 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் எங்களுக்காக கடினமா உழைச்சு இந்த வாய்ப்பை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எதுவும் சொல்லப்போனால் மற்றவங்களாம் காசு வாங்கிட்டு செய்வாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உடல் உழைப்பை கொடுத்து எங்களுக்கு நாங்கள் முன்னேறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுக்காக கண்டிப்பாக இதோட பிரதிபலனுக்காக நாங்கள் அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம். அதே மாதிரி தியானம் இயக்குனது கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஆசையாக இருக்கிறோம். கண்டிப்பாக வர்றோம். அதனால கண்டிப்பாக வந்து கலந்துவான். இப்போ 2 மாதம் தான், கடந்த 2 மாதம் தான் நான் 2-3 மாதம் தான் கலந்துக்கிட்டு இருக்கேன். தியானம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். காலை கிளாஸ், ஈவினிங் நைட் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால நமக்கு கோபம்லாம் எனக்கு ரொம்ப இப்போ குறைஞ்சிருக்கு கொஞ்சம். அதனால மெடிடேஷன் பண்ண நல்லா இம்ப்ரூவ் ஆகுது இப்போ கொஞ்சம். ஸோ அதனால நம்ம கலந்துக்குவோம். அந்த வாணியம்பாடி போறது, அங்க என்ன ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாணியம்பாடி போய் உட்காந்து பிரமிட்ல பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. அதோட டீட்டெயில் யாரை கான்டாக்ட் பண்ணா கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா. சார் உங்க செல் நம்பர் சொல்லுங்க சார், நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். 94431 சார். எஸ் சார். 944315645. சார் இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா சார்? இருக்கு சார். ஓகே சார். சார் ஆக்சுவலி சார் ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் சார். அது வந்து ராமநாயக்கன் பட்டியல அமைஞ்சுள்ளது சார். நம்ம வந்து நீங்க வந்து சார் திருச்சி வந்து வாணியம்பாடி போயிட்டீங்கன்னா திருப்பத்தூர் வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் சார். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டாலும் ராமநாயக்கன் பட்டிக்கு வண்டி இருக்கு சார், மினி பஸ் இருக்கு. ஆனா ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி. ஒரு ஆட்டோல கூட போய்க்கலாம். ஷேர் ஆட்டோ இருக்குது. அது ஆட்டோவும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஒரு 200 ரூபா 300 ரூபா கேட்பாங்க. பட் பஸ்ல போனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஆட்டோவும் இருக்கு.
ராமநாயக்கன்பட்டி அகத்தியர் பிரமிடுக்கு கூட்டு போனீங்கன்னா கூட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து அங்க எப்படி எனி 5 to டைம் 7 கிலோமீட்டர்ஸ். சரி சார், எனி டைம் போலாமா? எப்படி சார் இந்த மெடிடேஷன் பண்ற டைம் மட்டும் போகணுமா சார்? காத்தால இருந்து ஓப்பன் சார். அது 9 Open o'clock தான். இருந்து ஓப்பன் டைம் நான் பார்த்து சொல்றேங்க உங்களுக்கு. சரி எல்லா சரி குறிப்பையும் கொடுக்குறேன். குறிப்பா மெடிடேஷன் டைம்ல தனியா அது இருக்கா சார்? இல்ல சார், நம்ம காத்தால இருந்தே மெடிடேஷன் தான் சார். அங்க அங்க 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. 4 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. 3:30 மணிக்கு 4 மணிக்கு தியானத்துல உட்கார சொல்லி. திருப்பத்தூர் ஸ்டே பண்ண முடியுமா சார்? உள்ளது. அங்க ஸ்டே பண்ண முடியுமா சார்? நிச்சயமா சார். அருமையான டார்மெண்ட்ரி இருக்கு சார். புதுசா கட்டிருக்காங்க. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி உண்டு, பெட் ஃபெசிலிட்டி உண்டு, புது பில்டிங் எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேங்க. கண்டிப்பா போயிட்டு அட்டெண்ட் பண்ணணும்னு பிஎஸ்எஸ் வந்து அருமையா செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பிரமிடு சென்டர் பெரிய லெவல்ல. ஆல்ரெடி 3 இருந்தது பெரிய பிரமிடு. அதாவது அகத்திய பிரமிடு, மெர்கபா பிரமிடு, அடுத்தது விநாயகர் பிரமிடு 3 இருக்குது. இன்னொன்னு இப்ப புதுசா தந்திருக்காங்க, ஒரு ஹில் டாப்ல தந்திருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கும். காத்தால அந்த ஹில் டாப்ல உட்காந்து தியானம் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சார். சூரியோதயத்தையும் ரசிக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது. அதாவது ஒரு அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையான தியானம் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது, எந்த ஒரு எண்ணங்களும் வராது. எண்ணமற்ற நிலைக்கு வந்து அருமையா நம்மளை கொண்டு போயிடும். அந்த இயற்கை சூழல் வந்து ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்படுவீங்க. நீங்க மேலும் மேலும் போகணும்னு ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருக்கும். வந்து எல்லாருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்கு வந்து அது 3 மாநிலத்தை அவர் கவர் பண்ணோம். ஆந்திரா பார்டர் அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஆந்திரா பீப்புளும் வரலாம். அடுத்தது கர்நாடகா பார்டர் கிருஷ்ணகிரி 40 கிலோமீட்டர் தான். அதுலயும் அடுத்தது நம்ம வேலூர் தமிழ்நாட்டுல அங்க இருந்து வேலூர் பக்கத்திலேயே தான் இருக்கு. வாணியம்பாடி பக்கத்துல. அதனால ரொம்ப சிறப்பான இடம் சார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இப்ப ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ஆந்திராவில கர்த்தல்லையும் இன்னொரு இடத்துலயும் இருக்கு, கடப்பாலையும் ஏதோ இருக்கு, கர்னூல்ல இருக்கு. சாரி, கர்னூல்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான. பெங்களூர்ல வந்து புத்த பூர்ணிமா நிகழ்ச்சி வந்து ஏப்ரல் 30 இருந்து நடக்க உள்ளது. மே 1, 2, 3 அதுலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கணக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க வியூஸுக்கு. அந்த 3 மாசமும் ரொம்ப டெடிகேட்டடா அட்டென்ட் பண்றீங்க சார் நீங்க. அதாவது நீங்க வந்து இந்த 3 மாசம் அட்டென்ட் பண்றது ஒரு சிறப்பா தான் இருக்குது. எங்களுக்கு வழிகாட்டுறீங்க, எங்களை மோட்டிவேட் பண்றீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் பழனியப்பன் ஜிக்கும் ரங்கநாதன் ஜி மற்றும் தொகுத்து வழங்கிய அனைத்து சீனியர் மாஸ்டர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்தி எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இது போல இன்னும் நிறைய ரீச் ஆகணும், நிறைய எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினாலையும் நீங்க இன்னும் இதை ஃபர்தரா இன்னும் எப்படி நல்லா ரீச் பண்ணலாங்கிறதையும் டெவலப் பண்ணி நம்ம கண்டிப்பா ஒருங்கிணைந்து செய்வோம்னு சொல்லி உறுதி கொடுக்குறேன் சார். திருவண்ணாமலை நிகழ்ச்சிக்கு வாங்க சார். கண்டிப்பா வர்றேன் சார். உறுதியா வருவேன் சார். உறுதியா வர்றேன், கண்டிப்பா வர்றேன். என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்றோம், என்னால முடிஞ்ச அன்னதான டொனேஷனுக்கும் பண்றோம் சார். கண்டிப்பா வர்றேன் சார். நான் நோட்டீசஸ் உங்களுக்கு கொரியர்ல டிஸ்கஸ் பண்றேன் சார். நல்ல நிகழ்ச்சி சார். சார் எனக்கு இதுல எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அட்டென்ட் பண்ண போறேன். கண்டிப்பா தியானம் ஃபர்ஸ்ட் டைம். இது இப்ப அதுக்கு நடுப்புறே நான் முடிஞ்ச வாணியம்பாடி கூட ஒரு நாள் போயிட்டு வரேன். இல்லைன்னா வரும்போது கூட திருவண்ணாமலை முடிச்சுட்டு வாணியம்பாடி போயிட்டு வரலான்னு இருக்கேன். கண்டிப்பா உட்காந்து பிரமிட்ல பண்ணணும் ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதை பார்த்துட்டு வந்து வீட்லயும் எப்படி பண்ணலாம் என்னங்கிறதையும் இப்ப ஐடியா பண்ணணும். அது மேல டாப்ல வீட்டுக்குள்ளேயே பிரமிட் சின்னதா எப்படி பண்ணலாம் என்னன்னு. சார் எனக்கு வந்து 64 வயசு ஆகுது சார். என்னுடைய 10 வயசுல வந்து சாய்பாபா நிகழ்ச்சிக்கு போவோம் சார். அததான் நான் ஒரு ரோல் மாடலா வச்சு இங்க நல்லா பிராக்டிஸ் பண்றேன். சாய்பாபா வந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்துவாங்க. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது சும்மா குழந்தையில சுண்டல் வாங்க தான் போவோம். பட் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கத்துக்கிட்டேன். அவங்களுடைய பஜன்ல பார்ட்டிசிபேட் பண்றது, சஜ்ஜன சங்கத்துல பேசுவாங்க இந்த மாதிரி. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எனக்கு ஒரு உண்டுதலா அமைஞ்சது சார். அது சின்ன வயசுல அதை கத்துக்கிறது எனக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 54 வருஷம் கழிச்சு அது ரொம்ப பயனடையுது. எனக்கு 59 நடக்குது சார். 59ல இருந்து நானும் இப்ப அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் தொடர்ந்து தீவிரமா பண்ணல. இப்போ 2-3 மாசம் உட்காந்து தீவிரமா நம்ம ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெடிடேஷனே டெய்லி காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதை நல்லா பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். டெடிகேட்டடா உட்காருங்க சார். தியானத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல
யாரையும் பாதர் பண்ணாம, யாரையும் நினைக்காம அழகா உட்காருங்க. அந்த 60 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அடையலாம் சார். கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். திருவண்ணாமலை நிகழ்ச்சிக்கு வாங்க சார். கண்டிப்பா வர்றேன் சார். 10 பேரை அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வர்றேன். அங்க உங்களை அங்க மீட் பண்றேன் சார் நானு. எஸ் சார், ஷூர் சார். நான் கரூர் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வேலூர் போயிட்டு வந்தேன், சென்னை போயிட்டு வந்தேன். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாணியம்பாடிக்கு 2 தாட்டி போயிட்டு இருந்தேன். வாணியம்பாடிக்கு எனக்கு போகணும் ரொம்ப தூண்டுதலா இருக்குது. உங்களுக்கு இங்கே சரியா இருக்கும் சார். சசிதரன் சாரை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து திருவாரூர்ல இருந்து வராரு. ஐ எம் பிராக்டிசிங் இன் இஃப் இஸ் கெட்டிங் அட்ஜஸ்டட். நான் இன்னும் உங்களோட வரேன் சார். இப்பொழுது நமது குருஜி சார், தேங்க்யூ மாஸ்டர் திரு ரவி சார். இப்பொழுது நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் ஆசிகள் கூற வந்துள்ளாரு. அவரை நான் வரவேற்கிறேன். 1 செகண்ட் சார். ஐ எம் கிவிங் கோஸ்ட் சார். நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். I welcome Dr. Guruji, our Guruji, respected Guruji, Dr. Sri Ranganathan sir, on the closing day program of the batch 13 of the Tamil Zoom meditation class. நான் அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களை, மதிப்பிற்மிக்க ஐயா அவர்களை இந்த பேட்ச் 13 தொகுதி 13 நிறைவு விழாவுக்கு ஆசிகள் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். காலை வணக்கம் சார். குட் மார்னிங் சார். ஓவர் டு யூ சார். நன்றி சார். Good morning, my dear masters, my dear gods, my dear friends. Good morning to all of you. Namaste. Yes, I think everybody can switch on your videos as much as possible. Try to have the all the videos on. That's much better. So this is the ending day in batch 13. I think so, isn't it? Sir, yes sir. Right. So there is no question of ending anywhere. Just it's a pass. You call it as a pass, right? And again, it's going to restart. That's how it's happening. So there's no question of ending anything. So just a halt, small halt will be there. Again, we'll be starting every time, every month again in the beginning. So next month, because of the Buddha Purnima, we have given first 3 days holidays only. Buddha Purnima is happening on 1st and then 2nd, 3rd also. So as usual, 4th onwards, your classes will start. Okay. And yes, all the masters here and even who are watching in the YouTube. So we have done the wonderful programs are going on, especially morning Zoom session, evening Zoom session, isn't it? So as you know, so Mr. Pajiyappan is taking care of both sessions. Wonderful. So once again, we all express our heartfully thanks to Pajiyappanji for his great efforts. Okay. And also, friends, as I indicated last time also, whoever is having a laptop and want to do the seva, you have to come forward. I'm just finding here only Pajiyappan after so many sessions, 13, 14 sessions and 365 days already going on, as you know already. After so many sessions also, I didn't find the other volunteers. What is the reason? We have to come forward for the seva. Many times I told, very, very important thing for the moksha and mukti. Only one thing which leads us towards the liberation. That is seva. Rest whatever you do, it is all your personal. Spirituality, more or less, it's a personal. Why it's personalized? Because the enlightenment, whatever you experience, all the spiritual experiences, which can be done by you yourself. You can't show it to others, isn't it? What is your inner state? How heightened it is? How much liberation you got inside? How can you show to the other people? Isn't it? You can't show anything to others. It's all personalized. So the depth what you have undergone, the depth of awareness, the deeperness in meditation, which can be experiential to that person alone, isn't it? So what else can be given to the others? That is called seva. See,
when you experience the depth of awareness and the deepen the meditation state, isn't it? And you got liberation. How do others know? How do others get benefited? That is only through seva. Otherwise, you can't show it. You can't show your inner, the expanded consciousness and all. How can you show to others? It is only possible by the way of seva, isn't it? So that seva, that so-called help means like you can say like a service. It's like a service to the humanity, service to the like animal kingdom, plant kingdom. So by that way of service, you can show your expanded consciousness, or you can really, show to the world also how pure you are, how expanded you are, how liberated you are. People will come to know only through that. Otherwise, there is no other mechanism at all. Yes. Unmute. வணக்கம் நண்பர்களே, நான் எல்லோரையும் உங்கள் வீடியோவை ஆன் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தயவுசெய்து எல்லோரும் ஆன் யுவர் வீடியோஸ், யார் யார் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ சுவிட்ச் ஆன் வீடியோஸு என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமது இந்த மகோதர அறக்கட்டளை 13 பேட்சுகள் நிறைவடைந்துள்ளது. கடந்த ஒரு வருடமாக காலை செஷன், ஈவினிங் செஷன் இரண்டும் நடைபெறுகிறது. நான் என்னுடைய நன்றிகளை பஜனியப்பனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி வருகிறேன், யாரிடம் லேப்டாப் உள்ளதோ அவர்கள் முன்வாருங்கள். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். whoever is having laptop, please come forward. இது என்ன காரணத்தினால் நீங்கள் முன்வர மாட்டீர்கள்? அந்த மாதிரி நீங்க முன் வந்து சேவை செய்யணும். அதாவது மோட்சத்துக்கும் முக்திக்கும் அடுவதுக்கு நிறுதியா நம்ம சேவை செய்யணும். அந்த சேவை செய்யறதுக்கு நீங்க லேப்டாப் வச்சு இந்த சேவையை வந்து செய்யுங்க, முன்வாருங்கள். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரு செல்ஃப் ஒரு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், சுயநலம் வாய்ந்தது. நாம் வந்து இன்னர் ஸ்டேட் அடையிறதுக்கு, அதாவது நம்ம ஒரு டெப்த் ஆஃப் அவேர்னஸ் வர்றதுக்கு, ஒரு ஆழ்ந்த தியானங்கள் மேற்கொள்றதுக்கு, இதில் வந்து நம்ம எப்படி ஆழ்ந்த தியானம் மேற்கொண்டு அந்த ஒரு நம்ம மனசு விரிவடைகிறதுக்கு சேவை பண்ணாதான் மனசு விரிவடையும். ஸோ நம்ம வந்து சேவை பண்ணால் மற்றவர்கள் அதனால பயனடைவாங்க, அதர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. அதனால நம்ம கான்சியஸ்னஸ் வந்து, நம்ம உணர்வு வந்து, ஆன்ம உணர்வு வந்து விரிவடையும், நம்ம ஆன்ம சக்தி அதிகமாக இருக்கும். அதனால நம்ம சேவை பண்ணணும், உதவி செய்யணும். அது வந்து மனித சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சர்வீஸ். அதுதான் ஆங்கிலத்தில் சார் சொல்றாரு, சர்வீஸ் டு தி ஹியூமானிட்டி. ஸோ நம்ம சர்வீஸ் டு தி அனிமல் கிங்டம், மிருகங்களுக்கு செய்யணும், பிளான்ட்ஸு தாவர இயல்களுக்கு செய்யணும், அந்த அவங்களுக்கும் தாவர வகைகளுக்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதனால லேப்டாப் உள்ளவங்க முன்வாருங்கள், முன் வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ஹோஸ்ட் செய்யணும் என்றுதான் சார் சொல்றாங்க. சார். Right. So that's how now you have an opportunity to do this seva on the occasion of 2 days Tiruvannamalai Dhyana Yajna, my dear friends. We have a wonderful program. You all have great opportunity to do your seva. So whenever we speak about seva, we find this in a extreme and in a highly, high quantity of seva, which happens through the Satyasai ashram. You all know that. When you go to Satyasai, any ashram, any Satyasai institutes, there you find, all the highest, higher state of employees, high rank employees also come. They do their seva in a most humble way. Why can't we do that? Why don't we learn that? Right? You all have to learn it. We all have to learn it. What position we are doesn't matter. We are all soul beings. In fact, in Satyasai, as you know, more of bhakti, devotion, not more of intellect or intelligence or so-called
the so-called spiritual wisdom is not so much widely shared as we do in PSSM, in Mother Foundation. But even then, they are really at their peak of doing seva, Atyunnata seva. They are doing it. So let's learn this art of doing seva. Okay, serving anybody, serving any so-called opportunity less opportunity people, less opportunity the so-called animals, trees, earth, surrounding environment, everything we have to do. Whatever possible we have, we can do it. So anyhow, so Dhyana Yagna is also designed such a way you can do Tan Man Dhan, whatever possible for you, you can do it. Okay, use this opportunity. Don't leave this opportunity. And as upcoming program scheduled on May 15 inauguration, 16, 17 is the 2 full days Dhyana Yagna and Samagra Swastha, that is holistic wellness program. Many speakers, many experts, entertainment, cultural programs, Annaprasada, isn't it? So what is not there? Everything is provided. And that too, we are celebrating this in the most powerful energy field of Arunachaleswara and in the witness of Sri Ramana Maharshi, right? And there are many other gurus, that Tapo Bhumi, Punya Bhumi. So we are celebrating it. Don't miss to attend. Don't miss to do the seva, first of all. Right. ஆகவே நண்பர்களே, இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த 2 நாள் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய தியான யக்னம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சேவா, ஒரு நல்ல சந்தர்ப்பம். சேவை செய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாம் சேவை ஒரு உயர்ந்த நிலையில் செய்ய வேண்டும். அதாவது நாம் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும், சத்யசாயி இன்ஸ்டியூட்டை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஒரு ஹை ரேங்க் எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் அதிகமுள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு அம்புல்லாம் ஒரு 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 எளிமையான முறையில் சேவைகள் செய்து வருகிறார்கள். அதை பார்த்து நம்மளும் கத்துக்கணுங்க. நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கு என்பதை பெருசுப்படுத்தக்கூடாது. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம என்ன பொசிஷன், எந்த பொசிஷன் இருந்தாலும் நம்ம சேவை செய்ய வந்துள்ளோம். இதுல முக்கியமானது பக்தியும் எமோஷன் தான் முக்கியமானது. இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. அந்த சேவை பண்றதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு விஸ்டம் ஷேரிங், அதுல உள்ள ஞானம்லாம் தேவையில்லை. அதாவது சேவை ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நிலையில சேவை இருக்கணும். அதுதான் ஆர்ட் ஆஃப் டூயிங் சேவா, சேவை செய்வதின் கலை அதுதான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம சேவை ஒரு நம்ம செய்யறது இல்லாம நம்ம அனிமலுக்கு செய்யறோம், மிருகங்களுக்கு சேவை செய்யறோம், என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலுக்கு சேவை செய்யறோம். இதனால நம்ம நம்ம அந்த பயன் நம்மளோட முழுமையா சேரும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம இந்த திருவண்ணாமலை தியான யக்னத்துல பங்கு பெற்று தன் மண் தன் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த 15th அது இனாகரல் செக்ஷன் நடக்க போகுது. 15th மே 15th, மே 16th 17th ஃபுல் டே தியான யக்னம் நடைபெறுவது. அதுல சமஸ்கர யக்னா என்று சொல்லக்கூடிய ஹோலிஸ்டிக் வெல்னஸ் ப்ரோக்ராம், அதாவது முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் நுட்பங்கள் என்ற தலைப்பில் பல அறிஞர்கள் பேச உள்ளாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேச உள்ளாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயுர்வேதம், சிமம்பு, முத்ரா, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேச உள்ளாங்க. பல மாநிலத்துல பேச உள்ளாங்க. சிறப்பான உணவுகள் அளிக்கப்பட உள்ளது. அதுல இந்த திருவண்ணாமலை பத்தி நம்ம சார் சொல்றாங்க, இட் இஸ் ஏ வெரி பவர்ஃபுல் எனர்ஜி, ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம். அது தமோ பூமி, அதாவது புண்ணிய பூமி என்று சார் சொல்றாங்க. இன்றைக்கு அவர் சொல்றதை விட ஒரு கூடுதல் கருத்து நான் என்ன சொல்லணும்னா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு இது பரிகார ஒரு ஸ்தலமா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வர்றாங்க. நம்ம அது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு பல மாவட்டத்துல இருந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால நீங்க அந்த சேவையை நீங்க செய்யணும். மே 15, 16, 17 3 நாள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சேவை செய்யணும் சார். Right. Okay, masters. And today I would like to give 2 more important points, wisdom points. One is doing the urine therapy. Remember this point, or doing a Sivambu. You are following Sivambu here. So we posted one pH meter in the WhatsApp group. What is the
importance of that. Find out, okay? So why it is important? Whoever is doing urine therapy, remember, the whatever you eat, whatever you drink, accordingly, your urine will come. Understand? Sivambu. Sivambu depends on what you are eating, what you are drinking, how much water you drink. No, what are how the liquids, how you take the liquids, the intake of liquids, and when you are eating. So in the food also, there should not be not much pungency, kara, right? Lot of salt, lot of masala, all this should not be there. So mostly your food must be such a way, morning, once you woke up, right? The morning breakfast should involve lot of fiber plus the vitamins, nutrient kind of food, that is fruits, maximum fruits, fill with the fruits, stomach. The morning after wake up until 11:30, 12. Only fruits, 2, 3, 4, 5 type of fruits. I already told you, educated you in the last time also, in the previous class also, how much fruits you have to take every day as a breakfast. That is enough. Then afternoon lunch, when you plan around 1 o'clock, 10 or 2 o'clock in between, you must first eat vegetables, 3, 4 type of vegetables, one green salad kind of thing, one plate you eat. Then you eat cooked food, whatever you wanted, whatever you made. That is also not with the too much kara, not with the too much, masala. No, it's not allowed. It's not good for the body. That all will become acidic ultimately. Do like this afternoon. That is lunch. Night time, mostly if not required, go with only vegetables or vegetables plus some kind of a cooked food. That also 6 to 6:30 you should finish. If you do this and then throughout the day, every 1 hour, alternative 1 hour, after food 40 minutes gap you give 1 glass of water. Every 1 hour, 1 glass. That is 8 to 10 glasses per day. That too lukewarm water. Okay, if you want, you can add a lemon drops. Okay, you can also add, if you wanted, anytime you want to drink water, you can add 2 to 3 lemon drops. That will become much alkaline water. If anybody do, if you follow this kind of a dietary cycle, diet cycle, if it is like this, the next day morning, the urine comes after you just woke up, especially Brahma Muhurta, 3 to 4 time. That's the best time to drink. Okay. So that particular urine, once you catch up in the glass bottle or a glass, right? Glass tumbler. Otherwise, urine you can use copper tumbler, or you can use the mud tumbler. You can use for catching the urine. After catching it, take that pH meter, put it to that pH meter. Then pH value, just to measure the pH value. If it is above 5 to 10 in between, that is a alkaline urine. Understand? If it is pH value less than 5, that definitely it's a acidic urine, which doesn't help much. Okay. So acidic urine will be helpful for, of course, for body massage and all, not a problem. But for drinking, always maintain the pH value above 5 and above. Okay. For that reason, we posted pH meter to purchase from Amazon. It's only 350 rupees. Even pH, that meter you can use for measuring pH value of water what you are drinking in the house. Right? So you are drinking water. What kind of water you are drinking? In the house, you have a mechanism of ultraviolet filter, UV filter, this, that, and all. You could have done it, isn't it? So generally, what I have done it is Prakriti Vanam. There is a Madanapalli, Andhra Pradesh. He has made one beautiful filter, manual filter. That filter, if you take any water, for example, can water, whatever you get, borewell water, whatever you get, capture it as a one can and put it onto the top of that. So that filter designed such a way
In the filter, if you see, there are 5 layers he has provided. 5 layers. One layer is mud, one layer is lime, one layer is pebbles, one layer is charcoal. Like this, 5 layers are there. The water which you pour on the top, it will go through 5 layers, and downside it will come as a mineral water. That is the mineral water. See, the mineral water you go and buy in the market, right? You measure the TDS, we'll see. You measure the pH value. pH value is completely acidic. Whatever you buy in the supermarket as a Kinley, Bisleri, pH is dangerous. It's a completely acidic water. That is why by drinking more of outside, packaged bottled water is very, very, very dangerous. Anyway, yeah. ஆகவே நண்பர்களே, இப்பொழுது நான் உங்களிடம் தொடர்ச்சியாக 2 விஸ்டம் பாயிண்ட்ஸ்களை சொல்ல போகிறேன். அதாவது பழைய யூரின், அதை நம்ம செக் பண்றதுக்கு பிஹெச் மீட்டர் என்ன என்பதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட போகிறேன். அந்த பிஹெச் வேல்யூ என்ன, நாம் ஒவ்வொரு நாளும் உணவு உண்கிறோம், தண்ணி அருந்துகிறோம், அதுதான் நமது யூரின் வழியாக வருகிறது. இதுதான் சிவம்பு. இந்த இன்டேக் ஆஃப் லிக்விட், நம்ம அதனால சாப்பாட்டில் காரம் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உப்பு அதிகம் கூடாது, மசாலா கூடாது, நோ காரம், நோ சால்ட், நோ மசாலா. அதாவது நாம் காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நிறைய ஃபைபரஸ் ஃபுட்டாக எடுத்துக்கணும், விட்டாமின் உள்ளதாக எடுத்துக்கணும், நியூட்ரியன்ஸு. அதெல்லாம் ஒரு 11:30 மணி வரைக்கும் இதுக்கு சொல்லணும்னா பழ வகைகள் நிறைய சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் பழ வகைகள் சாப்பிடணும். அடுத்ததாக நம்ம லஞ்சுக்கு எடுத்துக்கணும்னா அதை 4 விதமாக பிரிக்கலாம். ஒரு பிளேட் கிரீன் சலாடு, அது ஒரு வகை. இரண்டாவதாக குக்குடு ஃபுட்டு, சமைத்த உணவுகள். அதில் காரம் இருக்கக்கூடாது, மசாலா இருக்கக்கூடாது. அதில் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு நல்லது. நைட்டில் ஒன்லி வெஜிடபிள்ஸு ப்ளஸ் தேவைப்பட்டால் கொஞ்சம் குக்குடு ஃபுட் எடுத்துக்கலாம். அது மாலை 6லிருந்து 6:30 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஈவினிங் 6 to 6:30 அதை முடிச்சிடணும். அடுத்தது ஆஃப்டர் ஃபுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சாப்பிடணும் என்று சார் சொல்கிறாங்க. அதில் நம்ம ஒரு எலுமிச்சை ட்ராப்ஸை சேர்க்கலாம். இந்த ஒரு டயட் சைக்கிளை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்த நாள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது அந்த யூரின் போனால் அந்த யூரினை கலெக்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் ஒரு கிளாஸில் கலெக்ட் பண்ணலாம், ஒரு காப்பர் வெசலில் கலெக்ட் பண்ணலாம், ஒரு மண் பாண்டம், மட்டு என்று சொல்லக்கூடிய மண் பாண்டம், 3 விதமான கண்டெய்னரில் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அதாவது இன்னொரு முறை சொல்கிறேன், கிளாஸ் டம்ளரு, இல்லைன்னா காப்பர் டம்ளரு, இல்லைன்னா மண் பாண்டம் மட் டம்ளரில் கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணி அந்த பிஹெச் வேல்யூவை நீங்கள் செக் பண்ணுங்க. அந்த பிஹெச் மீட்டரை பற்றி வாட்ஸ்அப்பில் போட போகிறாரு. அதோடைய காஸ்ட் 300 ரூபா தான் இருக்கும். அந்த பிஹெச் வேல்யூவில் மீட்டரை போட்டு பிஹெச் வேல்யூ செக் பண்ணி அந்த பிஹெச் வேல்யூ மோர் தென் 5 இருந்ததுன்னா, அதாவது 5லிருந்து 10 வரைக்கும் இருந்தால் அல்கலின் உள்ளது, அது ரொம்ப சிறப்பானது. லெஸ் தென் 5 இருந்ததுன்னா, இந்த பிஹெச் வேல்யூ லெஸ் தென் 5 இருந்ததுன்னா அது அசிடிக்கு, அது உதவியற்றது. அதாவது நம்ம இந்த யூரினை குடிப்பதற்கு பிஹெச் வேல்யூ, சிறந்த பிஹெச் வேல்யூ மோர் தென் 5 இருக்கணும். நம்ம இந்த பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குடிக்கும் நீரை கூட பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். மதனப்பள்ளியில் ஒருத்தர் இதை அந்த ஒரு சுத்திகரிப்பு முறையை செஞ்சிருக்கிறாரு. ஒரு கேன் வாட்டரில் அந்த ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அதில் 5 லேயராக இருக்கு. அதாவது ஒரு லேயர் மட்டு, ஒரு லேயர் பெபிள்ஸு, அடுத்ததாக சார்கோலு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அது கீழே வர வர அந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மினரல் வாட்டராக இருக்கும். 5 லேயரை தாண்டி உள்ளது. ஸோ அதனால நம்ம நம்ம கடையில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற தண்ணிலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் பிஹெச் வேல்யூ அசிடிக்காக இருக்கும். அது ஒரு நல்ல உபயோகமற்ற தண்ணி தான் அது சொல்லலாம். பிஹெச் வேல்யூ அசிடிக்காக இருக்கிறது நல்லதல்ல சார். Right. Okay, so be careful, and whoever is doing urine therapy, Shivambu, please take care of this. Very, very important. So that it works very well. When the urine or Shivambu is alkaline, it works in a greater way. It will heal all the inside health, any kind of ill health, it will heal perfectly when the Shivambu is alkaline.
Remember this point. The second point, the power of witnessing. I would like to tell you this. So, masters who are all here, practice witnessing in your daily life. What is witnessing? For example, you are now participating in this session. Your mind and body is sitting here. Mind is focusing on the listening, isn't it? So these two things, body and mind, must synchronize. This is called alignment. The body and mind alignment is very, 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 very important in our life, daily life. This is also called the art of living in present moment. Everybody, I'm telling you, wherever you are, whatever you are doing, whenever, your body and mind both are at one place. At that moment, that's going to be the greatly, it's like such a great phenomena, such a great situation. It helps for all the things. Your health can be recovered very fast. You gain, greatest memory power and concentration. And also, you will get the highest amount of bliss from inside. Ananda, Atmananda. You get it automatically. You don't need to worry. Just be in that present moment. For example, you are cooking. Completely your hands and mind and your body, completely it must be in the cooking. No question of having a thought about office. When you come to office, thinking about home. After coming home, thinking about office. That is not the way to do. Just be in one place. Your mind and body must be at one place. This is called alignment. I don't know how many of you are doing here, how many of you are practicing. You know what is the magic of this? There's a great magic. There's a great miracle is going to happen. If you do this, try practicing it from today. Whatever you are doing it, whatever your body is engaged, your mind also must be there. Not that mind is thinking something, body is doing something. Many times what happens? We'll be eating through mouth, our mind is thinking something else. We'll be talking to somebody in the phone. Understand? We'll be talking to phone, this, that, and all. That means mind is working somewhere, your body is working somewhere. And this is called non-synchronization. This is called misalignment. You understand? If it happens like this, you won't gain anything in your life. Let me tell you, there is something called power of witnessing. Tomorrow I'm going to talk about the subject in depth also in English session I'm giving tomorrow. You also can attend English session, but I'm giving a glimpse of it now. Okay, this is very, very, very important. Being in the present moment, and your body and mind are in one page. They are exactly at the same point. No question of drifting here and there. Your body is doing something, your mind is thinking something. No, not allowed. If you do so, let me tell you, the whole existence is within. The whole existence with you. The so-called creation aspire to do something for you. Whatever you are looking for success, health, relationships, money, right? Anything what you are looking for, that will be given by existence or by universe. Universe will take care of you. If you start living in the present moment, the universe will take care of you. You don't need to worry. This is called art of surrenderance. Art of surrenderance. Be in the surrenderance all the time. See, observe, animals, trees, nature. That is going through the surrenderance mode. They're all in the surrenderance. That is why no nature is weeping. No tree or no animal, they're not weeping, isn't it? If at all there is the physical problem, they weep. They struggle. If there is a physical accident or physical, the so-called violence, then only they'll struggle. Otherwise,
They never weep. They never have any problems. Why? Why all the other kingdoms, like animal kingdom, plant kingdom, they're all happy. They're all blissful all the time. Why? What is the reason? Because they are living as per the nature. They are in the surrenderance mode. But we, having a mind, evolved mind, we are not in a surrendering mode. We are always wandering. Our mind is wandering like anything. Everywhere we are wandering. We are not in the current moment at all. This is the problem. That is only the problem. Rest everything is okay. So come to the art of surrendering. Be in the present moment. Whatever you are doing, for example, you are talking. Be in the talking, mind and body, everything at one place. You are cooking, just be in the cooking. Okay? If you are walking, just observe each and every step how you are walking. Don't have phones, keep on talking to others, this side, that side, and you just keep on walking. No, don't do that. Right? So this is called the art of witnessing, power of witnessing. Right? Okay, friends. Thank you. ஆகவே நண்பர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது என்றால், இந்த சிவம்பு பற்றி நான் கூறினேன். அதை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்க. யூரின் அல்கலைன்னு, அது நம்ம உள் உடம்பை ஹீல் பண்ணும். ஹெல்த் ஒரு சிறப்பாக இருக்கும். அதாவது இதை தான் சிவம்புன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல பவர் ஆஃப் விட்னஸிங் பற்றி நான் பேச போகிறேன். அதாவது ப்ராக்டிஸ் விட்னஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம இந்த ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்துருக்கோம், ஆனால் நம்ம மைண்ட் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்கோம், வாண்டரிங்காக இருக்கும். ஸோ பாடி அண்ட் மைண்ட் சிங்கரனைஸ் ஆகணும். நம்ம உடம்பும் நம்ம மைண்டும் ஒரு நிலைக்கு வரணும், ஒரு அலைன்மெண்ட் வரணும். அதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்கு நம்ம வரணும். பாடி மைண்ட் ஒரு அலைன்மெண்ட், ஒரு மோடில் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு சிறந்த சுச்சுவேஷனு. அது நமக்கு ஹெல்த் ரெக்கவரிக்கெல்லாம் உடல்நிலை மீண்டும் ஒரு நமக்கு சிறப்பான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும். இதுதான் ஒரு ஆனந்தம். இதுதான் ஒரு ஹையஸ்ட் பிளிஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு ஆனந்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சமையல் செய்யறோம்னா, குக்கிங்ல நம்ம எண்ணங்கள் அந்த குக்கிங்ல தான் இருக்கணும். நம்ம பாடி மட்டும் இருந்துட்டு மைண்டு வேற எங்கேயும் வாண்டரிங்கா இருக்கக்கூடாது. அடுத்தது ஆஃபீஸில் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி நினைக்கணும். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஆஃபீஸை பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 மனநிலைக்கு தான் அதுதான் சிறப்பாக இருக்கும். அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது கூட நம்ம எண்ணங்கள் மாறுபடக்கூடாது. நம்ம எண்ணங்கள் வேற எங்கேயும் வாண்டரிங்கா இருக்கக்கூடாது. சாப்பாட்டில் தான் கவனமாக இருக்கும். ஸோ அது அதனால பாடி அண்ட் மைண்ட் ஒரு இடத்துல இருக்க வேண்டும். இதில் ஒரு மேஜிக் என்ன, ஒரு மிராக்கள் என்னன்னா, பாடி எப்பொழுதும் மைண்டு சொல்றத பாடி கேட்கும். அந்த மாதிரி ஒரு மைண்டு எங்க இருக்குதோ அங்க பாடி இருக்கணும். மைண்டு பாடி சிங்கரைஸ் ஆகணும், மிஸ்அலைன்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுதான் பவர் ஆஃப் விட்னஸ். பவர் ஆஃப் விட்னஸ் பாடி அண்ட் மைண்ட் ஒன் பிச்சில் இருக்கணும்னு சொல்றாரு. இது ட்ரிஃப்டிங் ஆகக்கூடாது, இயர் அண்ட் தேர் அலைப்பாயக்கூடாது மனசு அப்படின்னு சொல்றாரு சார். ஓல் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளுடைய முழுமையான எக்ஸிஸ்டன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். இதை நம்ம ஆர்ட் ஆஃப் சரண்டரன்ஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஆஃப் சரண்டர்ஸ் எடுத்துட்டா நம்ம பிரபஞ்சம் நம்மளை டேக் கேர் பண்ணோம். யூனிவர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் அஸ். ஸோ அந்த சரண்டர் மோடில் நம்ம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லலாம், அனிமல்ஸு, ட்ரீஸு, பிளான்ஸு, அதாவது மிருகங்கள், மரக்கொடிகள், இயற்கை, இதெல்லாம் சரண்டரன்ஸ் மோடில் இருக்கும். அதெல்லாம் அழுவாது. நோ விப்பிங் அவங்களாம் அழுவ மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்லாம் ஹாப்பியாக பிளிஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி சரண்டரன்ஸ் மோடுக்கு மைண்ட் வாண்டரிங்காக இருக்கக்கூடாது, மைண்ட் அலைபாயக்கூடாது. அதுதான் கரண்ட் மொமெண்ட்ல வாழ்க்கையை வாழ கற்றுக்கலாம். அதுதான் ஆர்ட் ஆஃப் சரண்டரன்ஸு. அப்போ நம்ம பேசும்போது அந்த ஒரு பேசும் உணர்வுல இருக்கணும், சமைக்கும் போது அந்த சமைக்கும் உணர்வுல இருக்கணும், நடக்கும்போது அந்த நடக்கும் ஒரு உணர்வு இருக்கணும். இதுதான் ஆர்ட் ஆஃப் விட்னஸ். இதை பத்தி நான் நாளைக்கு சனிக்கிழமை சார் பேச போறாங்க.
ஜூம் கிளாஸ்ல நாளைக்கு மாலை நிகழ்ச்சியில இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ்ல ஆங்கில ஜூம் செஷன்ல பேச போறாரு. அதற்குரிய லிங்க் அனுப்புவாங்க, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். அதை நிச்சயமா எல்லாரும் பங்கு கொள்ளணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். இதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் ஃபிட்னஸ், அதுதான் வந்து பவர் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ தேங்க்யூ சார். Right. Okay, masters, we'll be closing the session now. I think 7:08 now. Okay. Thank you so much for listening. Thank you. Sir, 1 minute, sir. Sir, on behalf of all the participants, I thank our respectful Guruji, Dr. Sri Ranganathan sir, for giving us these wishes on the closing day program of the batch 13, sir. நான் என்னுடைய நமது அனைத்து நண்பர்களின் சார்பாக நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாருக்கு, மரியாதைக்குரிய ரங்கநாதன் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதி 13 நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த ஒரு அருளை ஆசிரியரை வழங்கியதற்கு ஐ தேங்க். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மே 1, 2, 3 வந்து புத்த பூர்ணிமா சனி ஞாயிறு லீவை முன்னிட்டு மே 4 தான் வந்து பேட்ச் 14 ஆரம்பிக்குது, தொகுதி 14 ஆரம்பிக்குது. I invite our Guruji Dr. Sri Ranganathan sir to participate on the opening ceremony of the batch 14 and give us the wishes, sir. நான் குருஜி டாக்டர் ரங்கநாத் சாரை வந்து வரவேற்கிறேன். அந்த பேட்ச் 14 நிகழ்ச்சி வந்து 4-5 திறப்பு விழாவுக்கும் வரவேற்கிறேன் சாரை. Once again, I thank sir for having come forward and given this beautiful speech, wonderful speech. Now, I am going to the end of the session, sir. நண்பர்களே, மாஸ்டர்ஸ், இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை நிகழ்ச்சியில் அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள்ஸ் இரவு 9 மணிக்கு தொடங்க உள்ளது. அது வந்து ஒன்ஸ் அகேன் வந்து பூர்ணிமா தினேஷ் மேடம் வந்து யோகா பத்தி பேச உள்ளாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் சைனஸ், ஆஸ்துமா அண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சைனஸ், ஆஸ்துமா, அனைத்து சுவாச கோளாறுகளுக்கும் மலர்ப்பு சிகிச்சை என்ற தலைப்பில் வந்து திருவண்ணாமலையிலிருந்து மாஸ்டர் திரு கலைசெல்வன் பேச இருக்கிறார்கள். நாளைக்கு காலை நிகழ்ச்சிகள் கிடையாது. நாளை காலை பிரம்மமுத்தா சங்கல்ப நிகழ்ச்சி 4 to 5 இருக்கு. அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பெற்று பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை நிகழ்ச்சி, சனிக்கிழமை மாலை நிகழ்ச்சி, சார் சொல்லுவது போல் இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ்ல வந்து அந்த பவர் ஆஃப் ஃபிட்னஸ் பத்தி சார் பேச போறாங்க. அதுல நீங்க எல்லாம் அட்டன் பண்ணுங்க. நாளை மாலை 9 மணி நிகழ்ச்சியில் வந்து சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவல்லி மேடம் வந்து முதல் முறையாக நமது ஆன்மீக நிகழ்ச்சியில் ஸ்பிரிச்சுவல் டாபிக்கில் உரையாற்ற உள்ளார்கள். அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். மீண்டும் எனது பணிவான நன்றிகளை நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாருக்கும், எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சார், ஐ எம் எண்டிங் தி செஷன், சார். தேங்க்யூ, சார். Right. Thank you. Sir, I request all to participate in the Tirunamalai Dhyana Yagram program, which is scheduled on 15th, 16th, 17th. 15th evening 5 PM வந்து inaugural session இருக்கு. விளக்கேற்றுதல் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. அன்னைக்கு இரவு உறவு இருக்கு. யாராவது முன்னாடியே வந்தாலும் நாங்க வந்து அகாமடேஷன் கொடுப்பாங்க. அந்த கல்யாண மண்டபம், அதாவது வன்னிய திருமண மகால் ஏசி நம்பர் N62 திருவுடல் தெரு, திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது. ஜஸ்ட் பேக் சைட் ஆஃப் த டெம்பிள், வெரி நியர் டு த டெம்பிள், ஜஸ்ட் 2 to 3 minutes வாக்கிங் ஃப்ரம் த டெம்பிள். அந்த ஹாலில் வந்து நீங்க தங்கலாம். மே 16, 17 நிகழ்ச்சிகளையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வெரி நியர்பை அகாமடேஷன்லாம் மினிமம் சார்ஜஸ்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வாங்க. சிறப்பான உணவுகள் உண்டு. டொனேஷன்ஸை பத்தி நம்ம சொல்லணும்னா அதற்குரிய ஸ்லிப்ஸ் 30 to 40 ஸ்லிப்ஸ் நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நோட்டீசஸையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை அனைவரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. நீங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த 30 to 40 ஸ்லிப்ஸ்ல எடுத்துட்டு வந்து பணத்தை சார்கிட்ட கொடுத்துடலாம், ஒப்படைக்கலாம். அதற்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். ஸோ 17th ஈவினிங் வந்து சிறப்பான ஒரு கிரிவலம் நடைபெற உள்ளது. ஆஃப்டர் 10 PM வந்து 17th ஈவினிங் 17ஆம் தேதி மாலை வந்து கிரிவலம் உள்ளது. அது வந்து அனைத்து லிங்கங்களையும் சுத்தி நடைபெற உள்ளது. நான் சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அதாவது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதலிங்கம், வருலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் மீண்டும் கோயிலுக்கே வந்து சேரும். 14 கிலோமீட்டர். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், தேங்க்யூ சார். ஐ எம் எண்டிங் தி செஷன், சார். Okay.